ஆளை கொன்ற கொரோனாவில் ஆயுள் கொடுத்த மறுதெய்வம். உறக்கம் பசி தொலைத்து உறவுகள் இன்றி இரவுகள் இன்றி இறைவன் மறுமுகம் தோன்றி நோய் தீர்த்த இன்முகம் இவர். சிறு வயதிலிருந்தே சினிமா ஆர்வம். சித்த வைத்தியத்தில் சிறப்புற்றவர். சினிமாவிலும் தொடங்கும் முதல் பயணம். முடக்கும் கைவர்கள் பற்றிய கதைதான் முடக்கருத்தான். சிக்கி தவிக்கும் சிறு மழலைகள் கட்டமைக்கும் கதை இது. குழந்தைகளுக்கு எதிராக தோன்றும் பயங்கரவாதத்தை தன் சிறு முயற்சி மூலம் செதுக்கியுள்ள மனிதனுக்காக மனித நேயம் சொல்லும் படம் முடக்கருத்தான். தயாரித்து எழுதி இயக்கி நடித்து பின்னணி இசை கோர்ப்பு செய்த டாக்டர் வீரபாபு அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். இந்த அவையை அலங்கரிக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு காமராசர் காலத்திலிருந்து நேர்மையாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர். நமது இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஐயா தமிழறிவு மணியன் ஐயா அவர்களே வணக்கம். வெட்டு குத்து சண்டை துப்பாக்கி நீ என்ன படம் எடுத்தாலும் நான் இப்படி தாண்டா எடுப்பேன்னு தியேட்டர் விட்டு வெளியில போனா கண்ணுல தண்ணி வராம வெளியில போக முடியாது. இப்படித்தான் இந்த சமுதாய மக்களோட அந்த உள்ளத்துல இருக்கிறத வெளியில கொண்டு வரக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர். எளிமையான ஒரு வாழ்க்கை, எல்லாரோடத்தையும் எளிமையா பழகக்கூடியவர் திரு தங்கர்பச்சான் ஐயா அவர்களே வணக்கம். நிறைய கோடிகள்ல பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள், அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது. ஆனாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணன் சமுத்திரக்கனி அண்ணா வந்து இந்த படத்துல இந்த ஒரு காட்சி நீங்க நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அந்த கதையை கேட்டுட்டு உடனே போலாம், நாளைக்கு போலாமான்னு கேட்டார் ஷூட்டிங். அந்த மாதிரி நம்ம புதுசா திரைப்படத்துக்கு வர்றோம், நம்ம என்ன செய்ய போறோம் அந்த குழப்பம்லாம் இல்லாம கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சமுத்திரக்கனி அண்ணன் அவர்கள். இப்போ ஏர்போர்ட்ல இருந்து இப்பதான் கிளம்ப போறாரு. அவர் இப்போ வந்துருவாரு. அவருக்கும் வணக்கம். அப்புறம் நம்ம ஷியாம் அண்ணெல்லாம் வந்து அதாவது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா நகைச்சுவை தான். வன்முறை வெட்டு குத்து அதெல்லாம் தாண்டி திரைப்படத்துல நல்ல நகைச்சுவை இருந்தால்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும். ஷியாம் அண்ணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம். இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தளங்கள்ல திரு ஷியாம் அவர்கள், திரு காதல் சுகுமார் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க. அவங்க பக்கத்துல இருந்தா நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க. நான் உண்மையிலேயே நேரடியா பார்த்தேன். அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் அவங்களெல்லாம் வச்சு இடத்த பிச்சுக்கிட்டு ஓடும். நான் உண்மையை சொல்றேன். அதுக்கான கதைத்தெல்லாம் அவங்களுக்கு அமையும். அவங்களுக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சிருக்காரு. அதான் நம்ம படத்துல மகானான்னு ஒரு ஹீரோயின், அவங்க இப்ப ஒரு 6-7 படம் நடிச்சிட்டாங்க. நான் வந்து முதல் படம், அதனால அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம். ஏன்னா அவங்க நிறைய அனுபவம், அவங்களுக்கு நன்றி.
நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய நண்பர்கள், எதுக்குடா உனக்கு இந்த வேலை, ஒழுங்கா கசாயத்தை கொடுத்தோமா பொழப்பு நடத்தணுமா போக வேண்டியதானே அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. நான் முதல்ல சாலை கிராமத்துல வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்துல தொடங்குறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும், ஏதாவது ஒரு காட்சியில நம்ம நடிப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம் திரைத்துறையில் ஆசையில தான் நான் சாலை கிராமத்துல முதல் முறையா இந்த விஷயத்த நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நம்ம போய் இதை கேட்குற நம்ம நிலைமையிலேயோ சொல்ற நிலைமையிலேயோ இல்லை. அதனால நம்மளுக்கான தகுதி வரும்போது இது களத்துல இறங்குவோம் அப்படின்னு பொறுமையா இருந்தோம். சூழ்நிலை கொஞ்சம் சாதகமா வந்தது, அதனால நம்ம இறங்கியிருக்கோம். இந்த படத்துல வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல, இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். என்ன கோரிக்கைன்னா, பெருசா நம்ம வந்து பெரிய கோரிக்கைலாம் வைக்க முடியாது. நம்ம என்ன டாஸ்மார்க் மூடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா? கண்டிப்பா அவங்களால அதை செய்ய முடியாது. ஏன்னா உற்பத்தியாளர்கள் இருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள், அவங்களுடைய வலதுகை இடதுகை. டாஸ்மார்க்கை மூடுறது கண்டிப்பா அவங்களால முடியாது, ஏன்னா அதை வச்சுதான் நிறைய சம்பளம்லாம் போயிட்டு இருக்குங்கிறாங்க. அதனால அந்த மாதிரி பெரிய கோரிக்கையில நான் வைக்கல. இப்ப சமீபமா நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம், அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம், அதை நண்பர்களோட போய் பார்க்குற போது ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க. நம்மளுக்கு முந்திய ஒரு தலைமுறை, இப்ப அவர்களுக்கெல்லாம் 70 வயது 75 வயது ஆகிவிட்டது. அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள், அவர்கள் பட்ட அந்த வேதனைகள், கொடுமைகள், இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்துல நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு. நம்ம இலங்கை படுகொலை தான் பெண்களை கூட்டு போய் கற்பழிச்சாங்க, பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு இந்த மாதிரி அசிங்கமெல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்குது. அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன்னு சொல்றதை விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு என்ன பண்ணணும், என்ன பிரயோஜனம்? இந்த கொடுமைகள், இப்ப ஒருத்தன் ஒரு வீட்டுல ஒரு தப்பு செய்யறான், காவல்துறை என்ன பண்ணணும், அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சு தண்டனை கொடுக்கணும். வீட்டுல உள்ள சமையல் செஞ்சுட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிக்க வைக்கிறது, வீட்டுல உள்ள பிள்ளைய கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறது, கற்பழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு, நடக்கக்கூடாது. காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமே கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனாலும் இப்ப சிறைச்சாலையில பாத்தீங்கன்னா, அந்த சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில வர்றவங்க பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு உள்ள பீடி வைக்கிறாங்களாம், 3000 ரூபாய்க்கு பிரியாணி வைக்கிறாங்களாம், ஓரமா அசிங்கம்லாம் நடக்குதாம். இதெல்லாம் வந்து வெளியில வந்து சொல்றாங்க. சிறைச்சாலை இன்னும் 40-50 வருஷம் இப்படியேதான் போயிட்டு இருக்கு, இனிமேல் இப்படிதான் போயிட்டு இருக்குமா? அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாதா? அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை. ஒரே விஷயம்தான், நோட்டு ஓட்டு, இந்த ரெண்டு நோக்கிதான் அவங்களுடைய பயணமே இருந்துட்டு இருக்குது. அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை. நம்ம போய் ஒரு பேப்பர்ல எழுதி இவங்க வாசல்ல போய் நின்று
ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா 1000 பேப்பர் அங்க இருக்கும், 1001வது இது இருக்கும். திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்துல எம்ஆர்ஆர் அவர்கள் காலத்துல, கலைஞர் அவர்கள் காலத்துல எல்லாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லுவாங்க. நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க. அந்த நாடகங்களை பார்க்கறதன் மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும். இப்ப இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டுல நடக்கிற இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கல. எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் 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 மொழி தமிழ் மொழின்னு தான் 40-50 ஆண்டு காலமா அரசியல் பண்றோம். ஆனா தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம். இப்ப ஈரோடுனா மஞ்சள், மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் ஒரு சிறப்பு. தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னா நம்ம எதை சொல்லுவோம்? விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகள்லயும் இருக்கு, உலகம்புறா விவசாயம் இருக்கு. அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். ஆனால் இந்த 40-50 ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை, அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள். இந்த பக்கம் தொலைக்காட்சியில ஆபாசமா உடையணிந்த ஒரு பெண்மணி, இந்த பக்கம் ஒண்ணுமே படிக்காத ஒரு ஆளு, கொச்சையா இந்த அம்மா கேள்வி கேட்கும், இவர் அசிங்கமா பதில் சொல்வார். இது என்னன்னு கேட்டா இந்த ஆளு சித்த மருத்துவர்னு போட்டுக்குவார். அதாவது பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்கள்ல நல்ல சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, நல்ல வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா சில பேர் பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகளின் வலதுகை இடதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க. மக்கள், பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? ஏடா சித்த மருத்துவர்னு போட்டுக்கிறான், இவ்வளவு கேவலமா அசிங்கமா பேசுறான், கொச்சையா பேசுறான், ஆபாசமா பேசிட்டு இருக்கிறான். இப்ப சித்த மருத்துவம்ல இப்ப இதுதான் போல சித்த மருத்துவம். அவங்க அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க. இது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 30-40 வருஷமா சொல்றேன். அவங்களால இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க. இதுவும் ஒரு காரணம். அதாவது தமிழ் மருத்துவத்தை தமிழ் மொழின்னு பேசுறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கு ஒரு வழி செய்யணும்ல. இப்ப ஒரு அரசியல்வாதி, ஏவா யாருப்பா நீ இவ்வளவு அசிங்கமா கொச்சையா ஆபாசமா பேசிட்டு இருக்கிற, அந்த பிள்ளை இவ்வளவு அசிங்கமா ட்ரெஸ் போட்டிருக்கு, நீ யாரு, என்ன அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க. இதே விஷயத்த படிக்காத ஒரு நபர் ஆங்கில மருத்துவத்தை பத்தி டிவியில உட்காந்துட்டு இந்த பாரஸ்டமால் அந்த அப்படின்னு பேச முடியுமா? தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது. பூரா, அதாவது நான் சொல்றேங்க, அடிச்சு சொல்றேன், உண்மையை சொல்றேன். முறையான தமிழ் மருத்துவத்தை சரியா இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் மக்களை எல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம். வெளிநாட்டுக்காரன் பூரா இந்த மருத்துவத்துக்கு இங்கே வருவான், அவங்ககிட்ட கட்டணம் வாங்கலாம். இது நீ டாஸ்மாக் விற்கிறதுக்கு பதிலா இத சிறப்பா செய்யுங்க. விஷயம் நிறைய இருக்கு. அது எதுவுமே மக்கள் இப்ப நம்புறதுக்கு தயாரா இல்லை. அது நேரம் வர 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 அதுக்கான நம்பிக்கை உருவாகும். அதுதான் என்னோடது. ஆனாலும் இந்த கோரிக்கை நான் வைக்கலைங்க. ஏன்னா இது இப்பவே வச்சாலும் நம்மளுக்கு அது நடக்காது. நம்ம இப்ப இதுல என்னன்னா, அடிக்கடி மாசம் பத்திரிகையில பாக்குறோம், தன்னுடைய 2 குழந்தைகளை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டுட்டு தாயும் குதித்து தற்கொலை. என்னன்னு கேட்டா பசி, வறுமை, கடன். இதான் அந்த 2 குழந்தை தண்ணியில விழுந்து அந்த ஒரு நிமிஷம் தவிக்கிற பொழுது அந்த காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பசியினால, வறுமையினால அந்த தாய்
தன்னோட 2 குழந்தையை தூக்கி போட்டு தானும் குதித்து தற்கொலை பண்ற அளவுக்கு பசி கொடுமை இருக்குன்னா, போன 4 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கர்ப்பிணி பொண்ணு தன்னுடைய முதல் குழந்தையை தூக்கி கணத்துல போட்டுட்டு அதுவும் குடிச்சு செத்து போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வரைக்கும் 7 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. இந்த ஏழைகளுக்கு, இந்த ஏழை பெண்களுக்கு நீங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதெல்லாம் விட்டுருங்க. யாரெல்லாம் இந்த மனநிலையில இருக்காங்க, என்ன ஒன்னும் வழி இல்லை, குழந்தைய காப்பாற்ற வழி இல்லையா, அதெல்லாம் அங்க போகமா, அந்த அரசு இது இருக்குமா, போய் குழந்தைங்களை அங்க சேர்த்து விட்டு நீங்க அங்க இருந்து தொழிலை பாருங்க. இந்த மாதிரி ஒரு அரசு, ஒரு அமைப்பை உருவாக்கணும். குழந்தைகளை தூக்கி கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த பெண்கள் இருக்கிற போது நம்ம இந்த 7 லட்சம் கோடியை வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. முதல்ல இந்த குழந்தைகள், இந்த தாய்மார்களுடைய, நீங்க இந்த எல்லாருக்கும் 1000 2000 இது தேவையில்லை. யாருக்கு தேவை? பசி பட்டினி எல்லாம் சரியாயிடுச்சா, அதுக்கப்புறம் நீங்க அடுத்த திட்டத்துக்கு போங்க. அப்படியே பெரிய பெரிய லட்சம் கோடியில திட்டம், அது திட்டம் எல்லாம் பண்ணுங்க. இதை செஞ்சுட்டு அதை செய்யுங்க. இதைத்தான் நம்ம இதுல கோரிக்கையா வச்சிருக்கோம். இப்ப 70 வயதை கடந்த முதியவர்கள், 80 வயதை கடந்த முதியவர்கள் இன்னைக்கும் கை நடுக்கத்தோட, கால் நடுக்கத்தோட அந்த இட்லி சுட்டு தான் பிழைக்கணுமா, பனைமரம் ஏறி தான் பிழைக்கணுமா? ஏன்னா ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போனா, அவன் ஃபர்ஸ்ட் இயர் வந்தவனா, ஏய் உனக்கு நான் சீனியர், உட்காரு, அப்படி போ, இப்படி போங்கிறாங்க. 70 வருஷமா அந்த மண்ணை ஒழுங்கா காப்பாத்தினவங்க அவங்க 70-75 மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கடைசி காலத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுமா இல்லையா? என்ன கேட்டு போ, நாங்க இதுதான் நாங்க போடுற திட்டம் வேற. மக்களுக்கான, அதாவது இந்த குழந்தைகளும் வயது மூத்த அந்த 70 வயதுக்கு மேட்ட முதியவர்களும் பிரச்சனை இல்லாம வாழணும். அதுக்கான ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கணும். இந்த 2 கோரிக்கை தான் நம்ம படத்துல வச்சிருக்கோம். இப்ப நம்ம பள்ளிக்கூடம், நம்ம இப்ப காலையில வர்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டம். இப்ப தமிழக முதல்வர் அவர்கள் இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி காலையிலையும் சாயந்திரமும், காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம், பள்ளிக்கூடத்துக்கு வீட்டில இருந்து குழந்தைகள் கிளம்பும் போது 2 அரசு பேருந்து, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 அரசு பேருந்து, குழந்தைங்களை அங்க இருந்து வீட்டுல இருந்து கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துல விடணும். அதே மாதிரி சாயந்தரம் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு 2 அரசு பேருந்து, பள்ளிக்கூடத்துல இருந்து சாயந்தரம் ஒரு கையில ஒரு கடலை மிட்டாய் கொடுத்து வீட்டுல போய் இறக்கி விடணும். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பஸ்ல தொங்கிட்டு போற அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு நீங்க மாற்று வழி செய்ய போறீங்க? பொதுமக்கள்லாம் இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க. பள்ளிக்கூட வாசல்ல குழந்தைங்க நிக்குது, பையோட சுமந்துகிட்டு நிக்குது. இந்த கூட்டத்துல அவங்க அந்த குழந்தைங்க எப்படி இதுல ஏறி பயணிக்கும்? நீங்க இலவச பஸ் பாஸ் கொடுக்குறீங்க சரிதான், அவங்களுக்குன்னு ஒரு தனியா 2 பேருந்த கொடுத்தா எத்தனை கோடி ஆயிர போகுது? தாய்மார்களோட மனநிலையை பாருங்க. காலையில வீட்டு வாசல்ல பேருந்து கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டுல கடலை மிட்டாயோட குழந்தைங்களை இறக்கி விட்டா அந்த தாய்மார்களோட மனநிலையை பாருங்க. இதுதானே வேணும். மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுல ஒன்றும் இது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை தான் நம்ம படத்துல வச்சிருக்கிறோம். அது தமிழக முதல்வருக்கு கோரிக்கை அப்படின்னே அதுல ஓப்பனாவே நம்ம பேசியிருக்கோம். அது அவர்கள் இந்த படத்து ரிலீஸ் ஆன பிறகு ஜனவரி 25 நம்ம திட்டம் போட்டிருக்கோம், அதுல வந்துடும். இந்த கோரிக்கையை தான் நம்ம அதுல வச்சிருக்கிறோம். இப்ப இந்த திரைப்படத்தை தாண்டி நான் தப்பா பேசினா நீங்க நிறைய நேரம் பேசுறேன், அதை நீங்க நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளாம் சாமானியமான ஆட்கள்னால இந்த மாதிரி மேடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இப்ப இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சல், 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் முழுக்க சிக்கன் குனியான்னு வந்துச்சு. அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு டெங்குன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிச்சு இப்ப கொரோனான்னு வந்துச்சு. இன்னும் வரும்னு தெளிவாவே சொல்றாங்க. ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் தெளிவா சொல்றான், கண்டிப்பா வருது
அப்படிங்கிறாங்க. நம்ம போன தடவை மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்திச்சோம், கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம். ஆனா அதுக்கான திரும்ப வந்தால் எல்லோரும் இதுல இருந்து முழுமையா மீண்டு வரணும், தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கோம்? இதே ஐசி வார்டு, இதே ஏசி ரூமு, இதே காலேஜ்ல கொண்டு போய் எல்லாம் அடைச்சு வச்சு இதே வழியதான் செய்யணுமா? அதுக்கான மாற்று திட்டம் நீங்க என்ன திட்டு வச்சிருக்கீங்க? 5394 பேஷண்ட்டை நான் பார்த்தேன். அதோட கொரோனாவுடைய முழு விஷயத்தை நம்ம நேரில் கண்ணில் பார்த்துருக்கோம். அதுக்கு மெயினா என்ன, முக்கியமா என்ன தேவைப்படுது தெரியுமா? மருந்தா, மாத்திரையா, ஊசியா? கிடையாது. மருத்துவர்களா, செவிலியர்களா? கிடையாது. அதெல்லாம் வேணும். ஆனா அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு, நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது நோயாளிகளின் உதவியாளர்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். அரசு அதிகாரிகளே நல்லா பாருங்க, அந்த கொரோனா நோயாளிகள் அந்த இருந்த இருக்கையிலேயே, அந்த படுக்கையிலேயே சிறுநீர் மலம் கழிக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும். அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும். இதுதான் நம்ம கண்ணால பார்த்தது. நம்ம கல்லூரியிலாம், ஜவஹர் கல்லூரியில பாத்தீங்கன்னா படுக்கை அறை இங்க இருக்கும், காலேஜோட அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும், அந்த கடைசியில இருக்கும். இங்க இருந்து நோயாளி அங்க நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ள ஆக்சிஜன் டவுன் ஆயிரும். நீங்க நல்ல மருத்துவர்கள், செவிலியர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க உண்மையே சொல்லுவாங்க. படுக்கையிலிருந்து கழிவறைக்கு போயிட்டு வரும்போதே இறந்து போனவர்கள் நிறைய பேர், கழிவறையிலே இறந்து போனவர்கள் நிறைய பேர். அதனால அடுத்து ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது, தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு, எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும்னு நான் சொல்றேன். அதாவது தடுப்பூசி போடு, தடுப்பூசி போடு, தடுப்பூசி போடுன்னு சொன்னீங்க, எல்லாரும் போட்டோம். அடுத்து இன்னும் 2வது தடுப்பூசி நீங்க, அப்புறம் பூஸ்டர் நீங்க, அப்புறம் ஏதோ மாஸ்டர்னு ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போனா அதை விட திடீர்னு அவன் கம்பெனிக்காரன் வந்து நிறுத்துங்கப்பா, இதுல ஏதோ சிக்கல் இருக்கு போடாதீங்கிறான். எப்ப? 1 வருஷத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி விஷயங்களை நம்புங்க, அறிவியல் பூர்வமா அவங்க செய்யறாங்க, சரிதான். ஆனாலும் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த மருத்துவத்தை மங்கி போக செய்யாதீர்கள். இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். கொரோனா நோயாளிகளுக்கு நீங்க உடனே அங்க அப்படியே பரவுதுன்னு செய்தி வந்தோம்னா ஆக்சிஜன் ரெடியா, பெட் எல்லாம் ரெடியா? அதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா? நல்ல காற்றோட்டம், சுத்தி மரம், செடி, கொடி எல்லாம் இருக்கணும். ஜன்னலை திறந்தா சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும், சூரிய ஒளி உள்ள வரணும். அந்த நோயாளிக்கு ஒரு 10 அடி தள்ளி இன்னொரு படுக்கை, இன்னொரு நோயாளி, இந்த பக்கம் 10 அடி தள்ளி ஒரு நோயாளி. அவங்க என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அப்படி பேசிக்கணும். 5 நோயாளிகளுக்கு ஒரு கழிப்பறை நடுவில் இருக்கணும். அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு நபர் தனியா இருக்கணும். இந்த நோயாளிக்கு 5 நோயாளிக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும். அந்த உதவியாளருக்கு இரக்க குணம் இருக்கணும், நல்ல மனசு இருக்கணும். அந்த சிறுநீர் மலத்தை, அந்த அந்த டயப்பரை அதெல்லாம் எடுத்து வெளியில போட்டு இவரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம கொரோனா வார்டுல எல்லாம் அந்த மாதிரி இளைஞர்கள், பெண்கள்லாம் அதுல வேலை செஞ்சாங்க. அந்த மாதிரியான ஆட்களை, நோயாளிகளின் உதவியாளர்கள் என்ற பணியை தயவு செய்து உருவாக்குங்கள். அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும். நீங்க போடுற தடுப்பூசி, மாத்திரை, மருந்து இதெல்லாம் சரிதான், தப்புன்னு சொல்லல. அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் முக்கியமானது நோயாளிகளின் உதவியாளர்கள். ஒண்ணும் இல்ல, தைரியமாறு, நாளைக்கு சரியா போயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உதவியாளர் வேணும். சாப்பாடை எடுத்து கொடுக்கணும், இல்லை ஊட்டி விடணும். படுத்தே இருந்தால் 7 நாள்ல அந்த வைரஸுடைய தாக்கம் குறைய 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 நுரையீரல் தொற்று அதிகமாகாது.
அவர்கள் எந்திரித்து உட்கார்ந்தாலோ நடந்தாலோ அந்த தொற்று அதிகமாகுது, நுரையீரல் பாதிப்பு அதிகமாகுது, ஆக்சிஜன் குறையுது. இதுதான் நடந்த உண்மை. இத வந்து பொதுமக்களுக்கு சொல்லி இருந்தாலே அந்த நோயாளிகள் சில விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்க முடியும். இதெல்லாம் வந்து இப்ப நம்ம அரசியல்வாதிகள், நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இந்த விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு விஷயங்கள் வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அங்கேயே ஆக்சிஜன் இருக்கணும், அங்கேயே ஆங்கில மருத்துவர் இருக்கணும், அங்கேயே நல்ல உணவு கிடைக்கணும், அங்கேயே நம்ம இயற்கை விஷயங்கள் நம்ம மருத்துவ மருந்துகள்லாம் இருக்கணும். எல்லாமே கலந்து சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நோயாளியின் நிலைமையை பார்த்து அதுக்கான வைத்தியத்தை செய்கிற பொழுது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கும். இதுதான் உண்மை. அதனால நான் வந்து திரைத்துறைக்கு வந்தது ஏதாவது ஒரு மக்களுக்கான நம்ம சமுதாயத்துல கண்ணுல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இந்த திரைப்படத்தின் மூலமா நம்ம சொல்லணும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்குதான் திரைப்படத்துக்கு வந்தோம். அத ஓரளவு நம்ம சொல்லி இருக்கிறோம். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம். நன்றி சார். டாக்டர் துணிலுங்கிறத அப்படியே பிரதிபலிச்சிட்டீங்க மேடையில. ரொம்ப எங்களுக்கு இப்போ தெளிவு கிடைச்சிருச்சு. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சின்ன சிரிப்பிலே சினிமாவின் சூத்திரங்களை கண்டவர் சுரேஷ் காமாட்சி அவர்கள். ஈரமான மார்கழி மாத புது காலை போல தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தவர். 7 கடல் 7 மலை தாண்டி வெற்றிகள் பல குவிப்பவர். வணங்கால், ராஜா கிளி என்று தொடரும் படங்கள். பெரும் வாழ்த்துக்களோடு முடக்கத்தான் படக்குழுவினரை வாழ்த்து அழைக்கிறோம். இப்போது முடக்கத்தான் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, மற்றும் விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ஐயா தமிழ் மற்றும் தங்கபசன் மற்றும் அண்ணன் சமுத்திரக்கனி உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஏற்கனவே வீரபாணி நிறைய பேசிட்டாரு. இப்ப நம்ம வாழ்த்த வேண்டிய கண்டென்ட், உங்களுக்கு தேவையான கண்டென்ட் நிறைய கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணன் வீரபாகன் வந்து எனக்கு வந்து இந்த கொரோனா டைம்ல தெரியும். வேல்ராஜ்னு சொல்லிட்டு பாலிமர்ல இருக்காரு வேல்ராஜன். அவர் மூலமா தான் எனக்கு அறிமுகம். அறிமுகமான கொஞ்ச நாள் இந்த மாதிரி நெருக்கமா பழக ஆரம்பிச்சோம். நிறைய பேருக்கு வந்து நான் மீடியா நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணி விட்டேன் அவர்கிட்ட அந்த கொரோனா டைம்ல. அப்போ வந்து யாருக்குமே 10 காசு வாங்காம ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. ஏன்னா எல்லாருமே மீடியா பீப்புள் நிறைய பேர் கேட்டவங்களாம் யார்ட்ட கையில பண்ணல. 5 லட்சம் 4 லட்சம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் 5 லட்சம் 4 லட்சம் பில்லு பெருசா போட்டுக்கிட்டு இருந்துட்டேன். அப்ப நம்ம ரெஃபர் பண்ணா யார்ட்டையுமே 10 காசு வாங்காம பண்ணாரு. அந்த காலகட்டத்துல தான் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னாரு. சந்தோஷம்ண்ணே அப்படின்னேன். நான் டைரக்ட் பண்ண போறேன்னாரு. ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னேன். அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருனே ஹீரோன்னு கேட்டேன். நான் நானே பண்றேன் அப்படின்னாரு. எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுறோம், அது நம்ம ஒண்ணு நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம், இல்ல நம்ம நிறைவேற்றிக்கிற நம்மளே முயற்சி பண்ணி முடிச்சிடணும். நான் என்ன பொறுத்த நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சினிமாவுக்கு வந்தேன். என்னால வந்து டைரக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், நான் தயாரிப்பாளர் வந்ததுக்கு அப்புறம் நான் சரி நான் வந்தது நம்ம தயாரிப்பாளர் ஆயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்தது இயக்குனராக தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளவு பெரிய கேப் இருந்தது. அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நான் ஒரு படம் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணும், அப்படி இருந்தா பண்ணுவோம், இல்ல வேணான்றேன். இப்ப இந்த ஜனவரிக்கு மேல ஒரு படம் டைரக்ட் பண்றேன், விரைவில் அதாக்கான அறிவிப்பு போறேன். ஸோ அப்படி நம்ம விரும்பினதை வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது, அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஸோ இந்த படத்தை வந்து அவர் தயாரிச்சாரு. அதுல எனக்கு ரொம்ப இந்த படத்துல பிடிச்ச விஷயம் என்ன, எப்பவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை படம் பண்றோம், ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும். அந்த படத்தினால வந்து ஒண்ணு கமர்ஷியல் கிட்ட அடிக்கணும், இல்லைன்னா அந்த அந்த படத்தினால வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகணும். அப்படி இந்த படத்துல சில விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. இந்த கதை தேர்வு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல சமுத்திரக்கனியெல்லாம் சொன்னவங்க வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க. சமுத்திரக்கனி கொஞ்ச நேரம் பண்ணாதான் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு. மற்ற நடிச்ச மகானா அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமெடி நடிகர்ல அம்பானி சங்கர், நம்ம காதல் சுகுமார், ஷாம், அவங்களுடைய அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் நல்ல காமெடி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவர் என்ன நினைச்சாரோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. எனக்கு இதுல
அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கே நான் அப்புறம் தான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம கடந்து வந்துருவோம். நானும் கடந்து வந்திருக்கேன், நீங்களும் கடந்து, எல்லாருமே கடந்து வந்துருவோம். வயசானவங்களா இருப்பாங்க, அவங்க ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம், இல்லைன்னா இல்லைன்ட்டு வருவோம், அவ்வளவுதான். ஆனா அந்த குழந்தைகளை வச்சிருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது. எல்லாமே வந்து திருட்டுத்தனமா தூக்கிட்டு வந்த குழந்தைகள் தான். தூக்கிட்டு வந்து அதை ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க இங்க. இது வந்து போலீஸும் கண்டுக்கல, நம்மளும் யாருக்கும் நமக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஏதோ குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போறோம். பட் அந்த குழந்தைகள் புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்பந்தமே இருக்காது. கதறுங்க, அழுங்க, அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அதை பார்க்கும் போதெல்லாம், அந்த சிக்னல்ல பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவம் வரும். ஒருத்தர் அந்த குழந்தைய தூக்கி வச்சு 10 காசு ஜன்னலை கூட ஓபன் பண்ண மாட்டேன், அவ்வளவு கோவம் வரும். இது வந்து உண்மையாக வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறமாவது, படம் பார்த்ததுக்கு அப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறைகளோ இந்த மாதிரி சிக்னல் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா, வெளிநாடுகள் எல்லாம் இருக்கு. குழந்தைகள் ரோட்ல பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட்டு போய் அங்கே வச்சிருவாங்க. ரோட்ல யாரும் பிச்சை எடுக்க விட மாட்டாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேரம் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று இருக்கும், அங்கே கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்ன வேணா எடுத்துட்டு போ, கையில கட்டு போட்டுக்க, காலில் கட்டு போட்டுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. பட் குழந்தைகளை வச்சு எடுத்தாங்கன்னா இம்மீடியட்டா கூட்டு போயிட்டு அந்த குழந்தைய படிச்சு அதுக்கு யாரோட குழந்தைன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ணணுன்றதான் என்னோட நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை. அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் மொழின்னு பேசுறாங்க, பட் தமிழ் மருத்துவத்தை கண்டுக்கல. இந்த மாதிரி இங்க தமிழ் மொழியே ஜாவா பொழிக்கு தான் இருக்கு. தமிழ் மொழியை காப்பாற்ற இங்க ஆள் இல்லை. அது வேற அரசியல், அது பேசுறதுக்கான மேடையும் இது இல்லை. ஆனா அண்ணன் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும். ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம். அது கொரோனாலே வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றத. கொரோனால கிட்டத்தட்ட 5000 பேர், அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சது. அவர் போனவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது. அப்ப சித்த மருத்துவத்தோட பவர் என்னன்னு அப்பயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலன்னா இறைவன் அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும். அப்படிதான் நான் நம்புறேன். இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். பத்திரிகை நண்பர்களும் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்து பேச அழைப்பவர் இயக்குனர் சிகரத்திடம் சினிமா பயின்று இமயமாக உயர்ந்தவர். அண்ணனாக அறிய வைத்தார், அப்பாவாக உயர வைத்தார். தமிழ் சினிமா மட்டுமல்ல, தெலுங்கு சினிமாவும் கொண்டாடும் வற்றாத ஜீவ சமுத்திரம் இவர். தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் அண்ணன் சமுத்திரக்கனி அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இறைவனுக்கு நன்றி. வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். நல்ல மனுஷன். அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணா இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. படம் பண்ண வேணான்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னா. இல்லைண்ணா பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா. இப்போ ஒரே ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு. சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாதா, வாங்க போகலாம். என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்னு தான் போராடணும். ஆனால் எடுத்து முடிச்சிட்டாரு. படம் பார்த்தோம், அற்புதமாக பண்ணியிருக்காரு. என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க, ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா. இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது. ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போயிட்டு இருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறான். என்னடா நம்ம குழந்தை மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான். அவனுக்கான அதிர்ச்சி. ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 ஏதாவது செய்வோம், அதை சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வீட்டுக்குள்ளே வேற ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குன்னு. இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம், நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம்.
அப்படின்னாரு. அண்ணன் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி மிரண்டேன் நான். இங்கேயும் சரி ஹைதராபாத்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்தை, இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இது தெரியுமா, இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள. ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகல் வேலைகள்லாம் நடக்கும்ல. இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்குது. அண்ணன் கவலைப்படாதீங்க, நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் உங்க கூட இருப்பார். வாழ்த்துக்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்துல வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க. சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டு அப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும். அடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல. அந்த மண் என் மேலே அடிச்சதுலேருந்து எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி. எந்த மருத்துவராலையும் நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் என் நண்பன் மூர்த்தி சொன்னான், வா நம்மால் இருக்காருல்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான். அங்கே போய் என்ன ஒன்றுமே இல்லைண்ணே, என்ன இதுதானே, இது ஒன்றுமே இல்லைண்ணே, ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க, அது ஒன்றுமே கிடையாதுண்ணே, நீங்கள் போங்க, இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னாரு. சரியாயிடுச்சு. அவ்வளோ பெரிய வித்தக்காரர். இந்த கோவிட் டைம்ல அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ செஞ்சிருக்காரு இந்த சமூகத்திற்கு. இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு. அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப நியாயமும் கூட. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பத்திரக்கோட்டை தந்த படைப்பாளி இவர். உச்சரிக்கும் வார்த்தைகளில் எல்லாம் உலக திரைப்படக்கலையை கற்றுணர்ந்த அனுபவம், முறையான ஒளி ஓவியம் கற்றுத் தேர்ந்த ஒரு ரசனையாளன். மோகமுள் தொடங்கி காதல் கோட்டை, கள்ளழகர், பாண்டவர் பூமி, பாரதி என்று படம் பிடித்து நம்மில் இடம் பிடித்தார். பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு என்று நம் மனதை களவாடிய பொழுதுகள் பல. கருமேகங்கள் கடைகின்றன, இன்றும் காட்சிகள் நம் மனதில் வந்து போகின்றன. இயக்குனர், தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எழுத்தாளர், ஒளி ஓவியர், நடிகர் திரு தங்கர் பச்சான் அவர்களை தமிழால் வரவேற்கிறோம். வணக்கம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறது எதுக்காகனா, படம் வந்து மக்களுக்கு தெரியணும். தெரியறது மாத்திரமில்லை, இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும். அதுக்காகத்தான். ஆனால் எல்லா படத்துக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது. எல்லா படத்தையும் மக்கள் பார்க்கறது இல்லை, கொண்டாடுறது இல்லை. ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர், மாமனிதர், அவர் இந்த திரைத்துறைக்குள்ள வரணுமா அப்படிங்கிற நினைச்சல நான் ஒரு ஆள். காரணம், அவரை போன்ற ஆளுமைகள், ஒரு வல்லுனர், எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள், எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம், சித்த மருத்துவ மாணவர்கள், மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும், நம்முடைய இனம், மண் குறித்தும், குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். வீரபாபு இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது. எதுக்கு இதை சொல்றாருன்னு எனக்கு தோணுச்சு. பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவர் எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியல. என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால்
அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக, முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த கலை இன்று அப்படி இருக்கிறதா? அதுதான் கேள்வி. அதை கலையாக பார்த்தவர்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக, வியாபாரமாக பார்த்தவர்கள், அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது. அதனால அந்த கலையா எடுக்கிறவங்களுக்கு இங்க வேலை இல்லை. இவர் சிறந்த படங்களை நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதுதான் அங்க பிரச்சனை. நல்ல படம் பாருங்கன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறான். அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சு பார்க்கறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ, எந்த படம் நம்மளுடைய மனத்தை சிதைக்குமோ, எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவா இருக்குமோ, அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரமல்ல, இந்த ஊடகமும் கூட. அது எல்லாமே இப்போ இங்க சிக்கலா இருக்கு. ஒரு 4-5 நிறுவனங்களுக்காகவும் 4-5 நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளிருந்து முடக்கறத்தான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான் செய்ய முடியும். இந்த படத்துல இந்த நொடி இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளவு பணம் செலவாயிருக்கும், அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார்? ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும்? அப்போ திரைப்படத்துக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்? அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்கார்? அதான் சமுத்திரகனி சொன்னார். இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன செய்ய போகுது? அவர் கெஞ்சலாம் மாட்டார், இந்த படத்தை பாருங்க எப்படியாவது என் காசு வரணும். அவர் அப்படியாப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை அவர். ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா? அதெல்லாம் இருக்காது. எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த படத்தை போய் பார்ப்பான். அது எப்படி மோசமா இருக்குன்னு பாக்குறதுக்காக. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான். இந்த இந்த திரை மணி அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தமிழறிவு மணி அண்ணங்கிட்ட. இந்த திரையில தான் நான் எடுத்த முதல் காட்சி நான் பார்த்தேன். 1989ஆம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரல்ங்கிற படத்தை. இப்பெல்லாம் படம் எடுக்கும்போதே பார்த்துடுறாங்கல்ல டிஜிட்டல் கேமராவில். அப்போ அந்த படத்தை எடுத்து அதை இங்க பகுப்பு கூட்டத்தில் போட்டு அதை கொண்டு அது பிறகு அப்போதான் என்ன இருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. இங்க எவ்வளவு பெரிய ஆளுமைகள், எவ்வளவு பெரிய சிந்தனையாளர்கள், எவ்வளவு பெரிய படைப்புகள்லாம் உருவாக்கணும் ஒரு இடம். நிச்சயமா சொல்லுவேன், இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய, இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம். அதுக்கு நீங்க என்ன மதிப்பு தரப்போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்பெல்லாம் நீங்க எல்லாரும் நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க. எவன் 50 கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம். யார் நடிக்கிறவனுக்கும் அவனுக்கு அதான் சம்பளம், அதை இயக்கிறவனுக்கும் அவ்வளவுதான் சம்பளம். இது கொலைக்காரர்கள் கத்தி வச்சு கொலை பண்றது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலைகாரன், அந்த படத்தை உருவாக்கணும் கொலைகாரன், அதை பார்க்கறவனும் கொலைகாரன். ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க அது. என்னன்னா சினிமா ஒரு கலை. அது ஒரு சினிமா ஒருத்தனை மாத்திடும், அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். ஆனா அந்த கலையை வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஜெயகாந்தன் சொல்ற மாதிரிதான் நாஞ்சல் நடன்னு சொல்லுவார். ஒரு வாழை வச்சுக்கிட்டு நம்ம இது தாடியை மழிச்சுக்கிட்டு இருக்கோம். அது போயிடக்கூடிய ஒரு வாழ் திரைப்பட கலை. அதை வச்சுக்கிட்டு மயிரை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம மிக ஒரு முக்கியமான ஆள் அவர். எனக்கு தெரிஞ்சு வீரபாபு போன்ற ஒரு மனிதர், ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை. மிக முக்கியமானவர். அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கே இல்லை.
ஒருத்தர் வந்து சொல்லுவாரா, நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சிருக்கேன், அது யாரு சொல்லுவான்? ஒரு வியாபாரி சொல்லுவான். அவர் சொல்ல மாட்டாரு. உயிர் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியம். உயிர் போகுதுன்றப்ப ஓடி வந்து எங்க வரும்? மருத்துவர்கிட்ட. நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப, நான் வந்து 75ஆம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று இப்போ பண்ருட்டிக்கு போவோம், இல்லை கடலூருக்கு போவோம், இல்லை பாண்டிச்சேரிக்கு போவோம் மருத்துவர்களை பார்க்கணும்னா. இப்போ எங்கள் ஊர்லேயே வந்துச்சு எல்லாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க? மருந்து கடையும் குடிக்கிற கடையும் தான். ஏன் இவ்வளவு கடை தேவைப்பட்டது? ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை? நம்மளாம் நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நீட்டை ஒழிக்கணும்னு. மருந்து கடை வேணாம்னு ஒழிக்கணும். நோய் இல்லாம இருக்கிறதுக்கு வழி பாருங்கடான்னா, நோய் வந்த பிறகு அதை சரி பண்ற டாக்டர் உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ் உணவு நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே, இலை பட்டைகள், என்ன சொல்றது, வேர்கள், அனைத்துமே மருந்து. அதெல்லாம் நம்ம ஒழிச்சு தள்ளிட்டோம். அயோத்தியாசர் பெறால ஒரு சித்த மருத்துவ ஒரு 700 கோடியில தாம்பரத்தில் வந்த பிறகுதான் இது வந்து இந்தியாவுக்கு தெரிய வந்தது. அதன் பிறகுதான் அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு. ஒரு பெரிய ஆள் எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சைவத்துறை சைமன்னா நான் மறக்கவே மாட்டேன். அவரு ஒரு முக்கியமான ஒருத்தர். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல நிறைய பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை பிடுங்கிறதுக்காக மட்டுமே படம் எடுக்க வந்திருப்பாங்க. அவர் வந்திருக்கிறது வந்து வேற காரியம். அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார். அதுல நிறை குறைகள் இருக்கலாம். மருத்துவத்தில் அவர் சிறப்பாக செய்ய முடியும். ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்துல ஒரு திரைக்கலையை படைச்சிருக்கார். அதனுடைய குறைகளை நம்ம ஏத்துக்கிட்டு அதை எடுத்துக்கணுங்கிறத நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளா நான் கருதுறேன். தயவு செஞ்சு இதை நீங்க பாருங்க. உலகத்துல எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ள வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இல்லவே இல்லை. திரைப்படத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து பிரான்ஸ். நீங்க அங்க போய் பாருங்க, அங்க சினிமாவை எப்படி பார்க்கறான்னு. நான் இப்போ அண்மையில் முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு 45 நாட்கள் போயிட்டு வந்தேன். எல்லாரையும் நான் சந்திக்கிறேன், எல்லாரையும் பார்க்குறேன். ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளடிக்கிற ஒரு தொழிலா மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்னானாலும் பரவாயில்லன்னு சிந்திச்சுட்டே இருக்கிற ஒரு கூட்டங்கள்லாம் இங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது பெரிய குற்றம் இல்லையா? அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா? அது குழந்தைகள் அதை பார்க்குறாங்க, அதுதான் பெரிய கொடுமை. அது நம்மளாம் எதை பற்றியோ கவலைப்படுறோம். நமக்கு எல்லாரும் குழந்தைகள் வரப்போகுது, நம்ம எல்லாம் பாதுகாப்பாக வாழறதா உணர்றோம். நம்மளாம் ஒரு நடந்து போனால் ஒரு எறும்பு மிரிச்சிட்டா எடுத்து விட்டுட்டு போவோம். அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்றைக்கு என்னவா இருக்கு? துடிச்சு சாவறான், கையை வெட்டுறான், தலையை வெட்டுறான், அதை வெட்டுறான், கை தட்டுறாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஆக்குறது யார்? நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் அது. இதெல்லாம் யார் அரசியல் சொல்லி தருவாங்களா? சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பு தான் செய்யும், ஒரு எழுத்து செய்யும், ஒரு திரைக்கலை செய்யும், ஒரு இசை செய்யும், அது ஒரு ஓவியம் செய்யும், ஒரு சிற்பம் செய்யும். கலைகள்னா என்னன்னு நமக்கு தெரியாது, அதான பிரச்சனை. அவருடைய என்ன அவருடைய காரில் தான் வந்தேன். வீட்டுக்கு வந்தாரு. எனக்கு உடம்பு முடியல, எனக்கு 2 நாளாக உடம்பு முடியல. வந்தாரு, அண்ணா நீங்கள் கட்டாயம் வந்தாகணுன்னாரு. என்னால் குளிக்கூட முடியல. இல்லைண்ணா நீங்கள் எதுவுமே முக்கியம் இல்லை, நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னாரு. அது அவருடைய மனசு எனக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு தொடங்கியிருக்காரு, வெளியீடு ஜனவரி 25ன்னு போட்டிருக்காரு. எங்கேயோ ஒரு திரையரங்கில் ஒரு காலை காட்சி போடுவாங்க. நம்ம வீரபாபு ஐயா படம் எடுத்திருக்காரு, இதை பார்க்கலாம் நம்ம போவோம். இல்லைங்க உங்க காட்சி இல்லைங்க, வேற படத்தை போட்டாச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுதான் நடக்குது, இதுதான் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க வெறும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் பெரிய நடிகர் படத்தை மட்டும் காட்டுங்க, அத்தனை நாள் மூடி வைங்க தேட்டரை.
அப்போ என்ன நடக்கும், எப்படி நடக்கும் தெரியாமோ? அதெல்லாம் இப்போ இல்லை, எங்கேயுமே இல்லை. படம் எடுத்த என் படம் எங்கே ஓடுதுன்னு எனக்கே தெரியாது, எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது. இந்த இந்த ஒரு கணினி உலகத்தில் அப்படி ஒரு மர்மமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள வராரு. எவ்வளவு செலவாயிருக்கும் இது வீரபாபு? குறைச்சி சொல்றாரு. 2 கோடிலாம் படம் எடுக்க முடியாது, 3 கோடியாவது ஆயிருக்கும். அந்த 3 கோடியை இந்த மனிதன் எப்படி அந்த அந்த வருவாய் எப்படி ஈட்டிருப்பார்? எனக்கு அந்த கவலை தாங்க. ஏன்னா அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க, மிக எளிய குடும்பம். நான் வீட்டுக்கெல்லாம் போவேன், உணவு அருந்துவேன். அதுதான் எனக்கு பெரும் கவலையாகவே இருக்கு. இங்க வந்ததுலேருந்து பெரும் கவலையாக அதுதான். அவருடைய கடமையை அவர் செய்துட்டார், அவருக்கு திருப்பி தர வேண்டியது தமிழருடைய கடமை. நன்றி சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். புதிய புதிய வரவுகள் தமிழ் சினிமாவில் ரோஜா கூட்டம் போல ஒவ்வொரு நாளும் மலர்கின்றன. அதில் நட்சத்திர குவியலாய் வரலாம்பா, கும்பாரி, முடக்கருத்தான் என்று படப்பட்டியல் கதாநாயகியாக மகானா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ட்ரஸ்ட் மீடியா, இன்டர்நெட் நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் சமுத்திரகனி சார், சுரேஷ் காமாட்சி சார், எங்கள் டைரக்டர் கர்மேகங்கள் கலைகின்றன தங்கர் பச்சன் சார், தமிழர் விமணியன் சார், உங்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். முடக்கருத்தான் இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீரபாபு சார்கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கண்டென்ட், இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு டிராஃபிக்கிங். ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம், நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம குழந்தைங்களான்னு இது வரைக்கும் தெரியாது. பார்க்கும்போது அந்த கார் டோர் ஓப்பன் பண்ணி ஒரு 10 ரூபாய் 20 ரூபா நம்ம போடுவோம். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரியல. இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோலாம் மிஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்குறது என்ன எதுவுமே தெரியல. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆஃப்டர் கரோனா முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு வீரபாபு சார் தெரியும். ஸோ அவர் வந்து ஒன் மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி, அவரே டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க. ஆக்ஷனில் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. முடக்கருத்தான் டைட்டில் வந்து எப்படின்னா, குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுறாங்க, கிட்னாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைங்கள் வந்து பெருசானதுக்கப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்கேருந்து அங்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. சின்ன பசங்களை வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த கயவர்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி வேரோட அழிக்கணும், அதுதான் முடக்கருத்தான் அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ மற்ற படங்கள் மாதிரி டூயட் இருக்கும், இதில் ரொமான்டிக் இருக்கும், சாங் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல. இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைமில் நிறைய பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க. சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் 6000 பேருக்கு மேலே காப்பாற்றிருக்காங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மனசு. அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லாரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரக்ஷன் அவங்களே தான். சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில், சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில், சின்மை மேம் அவங்க வாய்ஸில், குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்னக்குள் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க. காமெடிக்கு எதுவும் பஞ்சமே இல்லை. ஸோ அவங்க சோசியல் மெசேஜ் சொன்னால் கூட சாம் சார், காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். அதை அடுத்து January 5 வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது, 25 முடக்கருத்தான் படமும் ரிலீஸ் ஆகுது. மக்கள் எல்லாரும் பேதாரவு கொடுக்கணும். 2016 15 அந்த டைம் டிசம்பரில் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா எவ்ரி
டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயினுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ ரெயின் வந்துச்சு, பட் அந்த அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை. மக்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் தான் ரெயின் இருக்குது. ஸோ மறுபடியும் மழைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க. சேஃப் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இந்த வருஷத்தில் எனக்கு 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கருமேகங்கள் கலைகின்றன, வா வரலாமா. ஸோ ஜான்வரிலையும் ரிலீஸ் ஆகுது. மக்களோட சேஃப் ரொம்ப முக்கியம். மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. சேஃபாக இருங்க. படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமா இருக்கணும். ஸோ ஹாப்பி நியூ இயர் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ஸோ மச். ஒரே பிரஸ் மீட்ல அடுத்த படத்தை பத்தியும் பேசிட்டு, வரப்போற படத்தை பத்தியும் பேசிட்டு, பழனி பாரதி பாடல் வரிகள் சிற்பி இசையில இந்த படத்துல எழுதியிருக்காங்க. அவங்களுக்கும் நன்றிகள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். செயலால் சிறந்து விளங்கிய காமராசர், சொல்லால் பெருமை பெற்ற தெய்வ சிகாமணியை தமிழருவி என்று அழைத்தார். இன்று வரை அடையாளமாக விளங்கும் அந்த பெயருக்கு நியாயம் சேர்க்கும் அரிய மனிதர். காந்திய வழியை கையில் எடுத்த அரசியல் புனிதர் இவர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருந்தாலும் எளிமையாக எந்நாளும் கொண்டவர். தமிழால் அவரும், அவரால் தமிழுக்கும் எப்போதும் மகிழ்வடைகிறது. அமுதே தமிழே, முத்தே மணியே, தமிழ் அருவியே அழைத்து மகிழ்கிறோம் இப்போது. அன்பிற்கினிய டாக்டர் வீரபாபு அவர்களே, கலையுலகில் நான் மிகவும் மதிக்கின்ற 2 ஆளுமைகள், என் இனிய நண்பர் தங்கர் பச்சான் அவர்களே, நடிகரும் இயக்குனருமாகிய சமுத்திரக்கனி அவர்களே, சுரேஷ் காமாட்சி அவர்களே, குழுமி இருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். திரையுலகத்திற்கும் எனக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. பொதுவாகவே திரையுலகம் சார்ந்த விழாக்களில் என்னை நீங்கள் காண முடியாது. சமீப காலங்களில் வரக்கூடிய திரைப்படங்களின் மீது எனக்கு மிகுந்த வருத்தமும் உண்டு, கோபமும் உண்டு. விதியே விதியே தமிழச் சாதியை என் செய்ய நினைத்தாய் எனக்குறையாயோ என்று பாரதி புலம்பியதைப் போலத்தான் இன்றைய திரைப்படங்களை பார்த்தால் ஒவ்வொரு தமிழனும் உண்மையில் புலம்பியாக வேண்டும். எந்த விதமான சமூக பிரஜையும் இல்லாமல், எந்த விதமான தார்மீக நெறிக்கு உட்பட்ட இயல்புகளும் இல்லாமல், பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து மிக மலினமான படங்களை இன்றைக்கு திரையுலகம் தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். நான் சின்னஞ்சிறு பையனாக இருந்த பொழுது என் தாய் என்னை திரைப்படங்களுக்கு அழைத்து செல்வார். குறிப்பாக சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் நடித்த படமாக இருந்தால் அந்த படங்களை என் தாய் பார்ப்பதோடு என்னையும் சேர்த்து அழைத்து கொண்டு பார்க்க செய்வார். என்னிடம் ஏதாவது ஓரளவு திறமைகள் ரசனைகள் இருக்கின்றன என்றால் அவை அனைத்தும் என் அன்னை எனக்கிட்ட பிச்சை. பாசமலரை நான் என்னுடைய தாயோடு தான் பார்த்தேன். பாசமலரை பார்க்கிற பொழுது அண்ணன் தங்கைக்கு இடையே இருக்கக்கூடிய உறவின் பெருமையை, ஆழத்தை எவ்வளவு அர்த்தபூர்வமாக அது வெளிப்படுத்தியது. பாவ மன்னிப்பை என் தாய் தான் என்னை அழைத்து கொண்டு போய் வண்ணாரப்பேட்டையில் உள்ள கிருஷ்ணா திரையரங்கில் காட்டினார். அப்பொழுது நான் 7வது 8வது படித்துக் கொண்டிருப்பேன். எப்பேற்பட்ட படம் அது! சமய நல்லிணக்கத்தை எவ்வளவு அற்புதமாக எடுத்து காட்டிய படம் அது. நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் கூட பேசியிருக்கிறேன். இன்றைக்கு காதல் பாடல்கள் காட்சிகளாக வருகிற பொழுது விரசத்தின் எல்லையிலே போய் நிற்கின்றன. இந்த பாவ மன்னிப்பு படத்தில் ஒரு பாடல், பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது என்று ஒரு பாடல், மாதத்திற்கு ஒரு முறையாவது நான் அந்த பாடலை போட்டு பார்ப்பேன். ஒரு பக்கம் சிவாஜி கணேசன் இருப்பார், ஒரு பக்கம் தேவிகா இருப்பார்.
பாடல் முடிகிற கடைசி நொடியில் விஸ்வநாதனுடைய குரல் அந்த ஒலிக்கும். அந்த நேரத்தில் அப்படியே சிவாஜி கணேசனுடைய 2 கரங்களில் தேவிகா முகம் புதைத்து கண்ணீர் மல்க அழுவார். அந்த காட்சிக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகம், டிவைன் லவ், அதுதான் புனிதம் செறிந்த காதல். 2 ஆத்மாக்களினுடைய இனிய சங்கமம் அது. அது போன்ற காதல் காட்சிகளை இன்றைக்கு எங்காவது உங்களால் பார்க்க முடியுமா? செவியை பிளக்கக்கூடிய சத்தமே இன்றைக்கு இசையாகிவிட்டது. அர்த்தமற்ற கொச்சையான வார்த்தைகள் பாடல்களாகிவிட்டன. வன்முறை மட்டுமே வாழ்வியலாகிவிட்டது. இந்த நிலையில் இந்த திரைப்பட உலகத்தின் பக்கம் திரும்பியே பார்க்காதவன் நான். ஆனால் முடக்கருத்தான் படத்தை நம்முடைய டாக்டர் அவர்கள் எடுத்திருக்கிறார். நான் இந்த உலகத்தில் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்றால் அது டாக்டர் வீரபாகுக்குத்தான். வீரபாகு மட்டும் எனக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்திருந்தால் என் நேரம் 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் புதைக்கப்பட்ட இடத்தில் புல் முளைத்திருக்கும். சித்த மருத்துவத்தை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முடக்கருத்தானை பற்றி சொல்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் யூடியூப்லும் இருக்கிறது, தமிழறிவு மணியன் சிந்தனை களஞ்சியம் என்று. மக்களுக்கு எவையெல்லாம் சென்று சேர வேண்டுமோ அவற்றை மட்டுமே பதிவு செய்வதற்கான அது இடம். அதில் சித்த மருத்துவத்தின் சிறப்பியல்புகள் என்றே நான் பேசி அதை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் 14 சித்தர்களை பற்றி சொல்லுவார்கள். 14 சித்தர்களை நீங்கள் பட்டியலாக போட்டு பார்த்தால் அதில் பட்டினத்தாருக்கே இடம் கிடையாது. ரொம்ப வியப்பாக இருக்கும். பட்டினத்தாரை நாம் சித்தராகத்தான் பார்க்கிறோம். சித்தர் பரம்பரையில் பட்டினத்தாரை சேர்த்து வைத்துத்தான் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் உண்மையில் பார்த்தால் 14 சித்தர்களின் பட்டியலில் பட்டினத்தார் இருக்க மாட்டார். காரணம், வெறுமனே பாடல்கள் புனைவதனாலேயே ஒருவன் சித்தனாக்கி விடுவதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய உடல் சார்ந்த நோய்க்கு உரிய மருந்தை, மூலிகையை கண்டெடுத்து அவர்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவம், அதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவன் தான் சித்தன். பட்டினத்தாருக்கு மருத்துவம் தெரியாது. அதனால் சித்த மருத்துவர்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து 14 சித்தர்களை ஒரு பட்டியலாக உருவாக்கி இருக்கிற தமிழ் மண் இது. இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அனுபவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கொரோனாவால் பாதிக்கப்பட்டேன். என் கல்லூரி காலத்தில் 1966 நான் மாநில கல்லூரியில் சேர்ந்தேன். என் கல்லூரி காலம் தொட்டு நான் ஆசனம் போடுபவன். மறந்தும் ஒரு சிகரெட்டை நான் உதட்டில் வைத்ததில்லை. ஒரு துளி மதுவை நான் சுவைத்ததும் கிடையாது. நான் செஷல்ஸ் என்ற தீவு, அழகான தீவு அது, அரபிக்கடலில் ஆப்பிரிக்காவை ஒட்டிய பகுதியாக இருக்கிறது. அங்கே தமிழர்களிடையே பேசுவதற்காக நான் சென்றேன். இந்த தமிழ்நாட்டில் இருந்து பெருந்தலைவர் காமராஜர் விருதுநகரில் தோற்கடிக்கப்பட்ட அன்றே இந்த மண்ணில் இருப்பதே பாவம் என்று கருதி இங்கிருந்து சென்ற ஒரு மனிதன் தான் டாக்டர் ராமதாஸ். அவர் அங்கே மிகப்பெரிய மருத்துவராகவும் மிகப்பெரிய 5 நட்சத்திர ஓட்டல் உரிமையாளராகவும் இருக்கிறார். அங்கே எனக்கு தங்கும் ஏற்பாடு செய்தார். மற்ற எல்லாரையும் வரவழைத்து விருந்து கொடுத்தார். அந்த விருந்தில் ஒயின் பரிமாறப்பட்டது. நான் சொன்னேன், நான் இவற்றையெல்லாம் சுவைத்து பழக்கம் கிடையாது என்று தவிர்த்து விட்டேன். இல்லை, இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், யூ கைண்ட்லி டேக் இட் அப்படி என்றார். இஃப் யூ கன்சியூம் திஸ் ஒயின் then definitely you will be more than 100 years on the earth அப்படின்ற. நான் சொன்னேன், by consuming liquor I need not live for 100 years. It is against my principle and policy, so don't compel me என்று சொல்லிவிட்டேன். நான் ஏற்று சொல்கிறேன் என்றால் அவ்வளவு நெறி சார்ந்து ஒரு கோடு போட்டு வாழ்பவன் நான். அதனால் என் உடலில் எந்த விதமான நோய்க்கும் இடம் கிடையாது.
காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட ஜனவரி 30 காந்திய மக்கள் இயக்கம் சார்பாக ஈரோட்டில் மிகப்பெரிய விழாவை நடத்தினார்கள். அதற்கு நான் வர வேண்டும் என்றார்கள். அப்போதுதான் முதல் அலை ஓய்ந்திருந்த நேரம். தண்ணீர் கொஞ்சம் கூட. முதல் அலை ஓய்ந்திருந்தது. ஈரோட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஐயா ஜனவரி 30 காந்தி நினைவு நாள், நீங்கள் நிச்சயம் வர வேண்டும் என்றார்கள். சரி, கொரோனா அலை ஓய்ந்து விட்டது என்று நான் சென்றேன். மிகப்பெரிய நிகழ்ச்சி அது. ஒரு 2000-3000 பேர் கலந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சமீபத்தில் சமூக மக்களிடையே பற்றி பறந்திருக்கின்ற பெருநோய் இந்த செல்ஃபி எடுப்பது. எங்கு பார்த்தாலும் செல்ஃபி எடுப்பது தான். நான் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். பேசியது 1 மணி நேரம் தான், செல்ஃபி எடுத்தது 2 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும். 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து நின்று கொண்டு, நான் கவசம் அணிந்து கொண்டேன். ஐயா, இந்த கவசத்தை கொஞ்சம் எடுத்து விடுங்கள், நாம் இருவரும் சேர்ந்து இந்த படத்தை வீட்டில் வைக்க விரும்புகிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கள் என்று. இப்படி எடுத்து ஒவ்வொருவராக படமாக செல்ஃபியை போட்டு தள்ளி, அதில் எவரோ ஒரு கர்ண மகாராஜன் எனக்கு கொடையாக கொடுத்து விட்டான் கொரோனா. நான் பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். நான் எப்பொழுதுமே ஒரு 5 நிமிடம் வெளியே சென்று விட்டு வருவதாக இருந்தாலும் வீட்டுக்குள் நுழைந்ததும் வெந்நீர் போட்டு அதில் மஞ்சள் பொடியை கலந்து குளித்து விட்டு தான் அடுத்த காரியம் செய்வேன். அப்படி வந்து குளிக்கிற பொழுதே மூக்கிலிருந்து தண்ணீர் வழிய ஆரம்பித்தது. உடனே சாதாரண நீர்க்கோவையாக இருக்கும் என்று 3 நாட்கள் கை வைத்தியமாக செய்து பார்த்தேன். ஒன்றும் சரியாகவில்லை. உள்ளே கொரோனா பற்றி இருக்கிறது. அதற்கு பிறகு கொரோனா டெஸ்ட் சிபிஆர் ஆர்பிசி என்னன்னு சொல்கிறார் அல்லவா, அது போய் எடுத்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் என்று சொன்னான். என்னிடம் ஒரு காசும் கிடையாது. சாமானியனாகவே 55 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் இருப்பவன் நான். கொரோனா என்றால் இப்பொழுது உள்ள அரசியல்வாதிகள் உடனே அப்போலோவில் படுத்து விடுவார்கள், அல்லது பெரிய பெரிய மருத்துவமனையில் போய் படுப்பார்கள். அவர்கள் எவ்வளவு லட்சம் ஆனாலும் கொடுக்கக்கூடிய வசதியும் வாய்ப்பும் உள்ளவர்களாக இருப்பவர்கள். நான் உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். ஓமந்தூரார் மருத்துவமனை நமக்காகத்தானே இருக்கிறது, அரசு மருத்துவமனை. ஜீவா படுத்து கிடந்த இடம் அதுதானே. பெரியாரே அரசு மருத்துவமனையில் தானே இருந்தார், அண்ணாவே அரசு மருத்துவமனையில் தான் இருந்தார். அப்பொழுதெல்லாம் இது போன்ற அப்போலோக்கள் பப்புலோக்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே அரசு மருத்துவமனை தான். அதனால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அப்பொழுது டீனாக இருந்து சமீபத்தில் தான் ஓய்வு பெற்றார் என்று நினைக்கிறேன், ஜெயந்தி, டாக்டர் ஜெயந்தி. அற்புதமான பெண்மணி, அன்பு சார்ந்த பெண்மணி. அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், ஐயா உங்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, நான் ஒரு டாக்டரை கீழேயே நிற்க சொல்கிறேன், நீங்கள் வந்துவிடுங்கள் உடனடியாக என்றார். ஒரு ஆட்டோ பிடித்து போனேன். டாக்டர் சொன்னபடி கீழே நின்று கொண்டு என்னை வரவேற்றார். அழைத்து கொண்டு போய் ஆக்சிமீட்டரில் பார்த்தார். அது 98 இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லையா. பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்தார்கள். ஒன்றுமே இல்லையா, நீங்கள் தெளிவாக இருக்கிறீர்கள், ஒரு 5 நாட்களுக்கு இந்த மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுங்கள், வேண்டுமானால் இங்கே படுத்து ஓய்வெடுங்கள், இல்லை என்றால் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று டாக்டர் ஜெயந்தி சொன்னார்கள். இல்லை அம்மா, நான் வீட்டுக்கே செல்கிறேன் என்று வந்து 5 நாட்களாக இதை சாப்பிட்டு இந்த கொரோனா நுரையீரலுக்குள் நன்றாக நுழைந்து படர்ந்து விட்டது. சதம் போல் ஆகிவிட்டேன். அப்பொழுது என்னை ஒரு நண்பர் பார்த்தார், நடிகர் ஜீவா, வீட்டுக்கு வந்து பார்த்தார். பார்த்து விட்டு, ஐயா என்னையா இப்படி இருக்கிறீர்கள்? இல்லை, இந்த கொரோனா என்று சொல்கிறார்கள், நானும் சிகிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் அலோபதியில். ஐயா வீரபாபு என்று, எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே அப்படி தெரியாது. வீரபாகு என்று இருக்கிறார், சாலி கிராமத்தில் தான். இதுவரை 5000 பேரை அவர் காப்பாற்றி இருக்கிறார். நீங்கள் தயவு செய்து அவரிடம் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாதே என்றேன். பிறகு அவர் போய்விடும் சொன்னார். வீரபாகு என் வீட்டுக்கே வந்து விட்டார். வந்து, ஐயா என்னை நம்புங்கள், நீங்கள் என்னோடு வந்தால்
உங்களை பூரணமாக நான் குணமடைய செய்து வீட்டிற்கு அனுப்புகிறேன் என்றார். நான் நம்பிக்கையோடு புறப்பட்டேன். என் மனைவிக்கும் வந்துவிட்டது. 2 பேருமே அவரோடு சென்று அவர் சாலி கிராமத்தில் அப்பொழுது வைத்திருந்த மருத்துவமனையில் போய் சேர்ந்தோம். என் மனைவிக்கு 4 நாட்களில் சரியாகிவிட்டது. இந்த ஜீவா ரஜினிகாந்த் அவர்களோடு தொடர்பு கொண்டு, ஐயாவுக்கு கொரோனா ஐயா, அவர் டாக்டர் வீரபாகுடைய மருத்துவமனையில் தான் இருக்கிறார். உடனே ரஜினி என்னோட தொலைபேசி தொடர்பு கொண்டு, ஐயா கொரோனா உயிர் கொல்லி ஐயா, இது நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு 10 நிமிடம் எனக்கு நேரம் கொடுங்கள், தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே மிகச்சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனை எதுவோ அது ஏற்பாடு செய்து உங்களை நான் அங்கே கொண்டு வந்து விடுகிறேன் என்றார். நான் சொன்னேன், இல்லையே, நான் வீரபாகுவிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன், நீங்களே அவரிடம் பேசுங்கள் என்றேன். வீரபாகுவிடம் பேசினார். ஐயா எனக்கு மிகவும் நெருக்கமானவர், ரொம்ப முக்கியமானவர், நீங்கள் என்ன ஒழுங்காக வைத்தியம் செய்வீர்களா என்று கேட்டார். கவலையே பெறாதீர்கள் ஐயா, பூரணமாக அவர் நலம் பெற்று விடுவார் என்றார். சரி, எவ்வளவு செலவாகுமோ சொல்லுங்கள், அவ்வளவு நான் கொடுத்து விடு என்றார். 1 பைசாவை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம், நான் இலவசமாகவே அவருக்கு சிகிச்சை செய்து சிறப்பாக அவரை திரும்ப அவர் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். எனக்கு நான் அடைந்த அனுபவத்தை உங்களிடம் சொல்கிறேன். அதோடு நிமோனியா காய்ச்சல் வந்து விட்டது. நுரையீரல் பாதிக்கப்பட்டால் நிமோனியா காய்ச்சல் வந்துவிடும். ஒரு நெருப்பு அடுப்பை எடுத்து தலையில் வைத்தால் போலவே இருக்கும், உடம்பு முழுவதுமே தீப்பற்றி எறிவது போல் இருக்கும், ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஆனால் அவர் எந்த வகையிலும் பதட்டப்படவில்லை. நிச்சயம் நீங்கள் சரியாகி விடுவீர்கள். காலையில் 6:30 மணிக்கு கஷாயம் வரும், இரவு 8 மணி வரையில் கஷாயம் 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 வந்து கொண்டே. இனி என் வாழ்க்கையில் ஒரு நாளும் கொரோனா வராது, அவ்வளவு கஷாயத்தை நான் குடித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் 18 நாட்களாக எனக்கு நிமோனியா குறையவே இல்லை. அவர் எப்படி பார்த்து கொண்டார் என்று சொல்கிறேன். அந்த கேரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதை நீங்கள் அந்த மனிதனிடம் தான் பார்க்கணும். அதாவது இளம் பெண் பிள்ளைகள் காலையிலிருந்து மாலை வரை என் பக்கத்திலேயே அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இரவு முழுவதும் இன்னொரு இளம் பெண் பிள்ளை அங்கே இருக்கும். நான் கொஞ்சம் திரும்பி படுத்தால் கூட உடனே என்னையா என்று, இரவு முழுக்க தூங்காத, அப்படி அவர்கள் கண்ணை இமை காப்பது போல பார்த்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் நானே, சரி நாம் வந்த வேலை முடிந்து விட்டது, இனி புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து விட்டேன். இனி பிழைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நம்பவே இல்லை. ஆனால் அவர் ஒரு கட்டத்திலும் தன்னுடைய நம்பிக்கை இழக்கவில்லை. பிறகு அவர் சொன்னார், ஐயா நான் எவ்வளவு உங்களுக்கு கஷாயம் கொடுத்தேன், கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கிறது, நான் கொல்லிமலைக்கு நேரடியாக சென்று புத்தம் புதிதாக நல்ல மூலிகை செடிகளை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றை எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நான் சிகிச்சை தருகிறேன், நீங்கள் மட்டும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் என்றார். அதே மாதிரி அவர் போய் பிறகு அந்த கஷாயங்களை கொடுத்த பிறகு 18 நாட்களுக்கு பிறகுதான் எனக்கு அந்த காய்ச்சல் தணிந்தது. 28 நாட்கள் என்னை அவர் வைத்திருந்தார். 3 வேளை உணவு கொடுத்தார். அப்படி தாய் பிள்ளையை பார்ப்பதை போல பார்த்து கொண்டார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் என்னை சந்திப்பார். ரொம்ப அற்புதமாக அவருடைய உடை உடுத்துவதை நான் பார்த்தேன். டாக்டர் உங்களுக்கு ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் ராமகிருஷ்ண ஹெக்டே தான் இந்தியாவிலேயே மிகச்சிறப்பாக ஆடை அணியக்கூடியவர் என்று சொல்வார்கள். நான் அவரோடு மிக நெருக்கமாக பழகியவன். உங்களை பார்த்தால் நீங்கள் உடுத்துற உடை, அந்த வருகிற நடை, நீங்கள் ஒரு சினிமா நடிகர் போல் இருக்கிறீர்களே என்று தவறி சொல்லிவிட்டேன். உடனே அவர் சொன்னார், ஐயா நான் உண்மையிலேயே நடிக்கிறேன் ஐயா. என்னடா இது விபத்து, இவ்வளவு பெரிய மனிதன் வாழ்க்கை முழுவதையும் இந்த மருத்துவ உலகத்திற்கு அர்ப்பணித்து விட்டால் இவரால் எண்ணற்ற உயிர்கள் வாழுமே.
பாழ்பட்ட அந்த உலகத்திற்கு இவர் போகத்தான் வேண்டுமா? என்னை பலர் அழைத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்ச காலத்துக்கு முன்பு இந்த நம்முடைய ஹரி அவர்கள் சிங்கம் எல்லாம் 1, 2, 3 எல்லாம் வந்தது இல்லையா? அதுல ஒரு நாள் ஒரு தொடர்பு கொண்டு, ஐயா உங்களுடைய உடல் மொழியே அற்புதமாக இருக்கிறது, என்னுடைய படத்தில் ஒரு லட்சியவாதி கேரக்டர் இருக்கு, நீங்கள் நடிக்க வேண்டும் என்றார். நான் அரியாரம் பூசி நடிப்பேன் என்று உங்களுக்கு யாரையா சொன்னார்கள்? இல்லை ஐயா, அதுக்காக நான் கலைஞர்களை குறை சொல்லவில்லை. இப்போ சமுத்திரகனி இருக்க, நான் இப்பொழுது அவரிடம் சொன்னேன், விமானம் படம் சமீபத்தில் பார்த்தேன், வியந்து போனேன். அவர் அப்பா அவர் எடுத்த சமுத்திரகனி என்று ஒரு படம் இருந்தால் நான் பார்ப்பேன், நிச்சயம் பார்ப்பேன். சமுத்திரகனியாக நான் சொல்லல. என்னால் யாரையும் முகஸ்துதி செய்ய முடியாது, யாருக்கும் இல்லை. நான் ஒன்றில் தெளிவாக இருப்பவன். முகமது நபிகள் ஒரு முறை அழகாக சொன்னார், யாராவது ஒருவனை நீ அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாயா, வேறொன்றும் செய்யாதே, அவனிடம் இல்லாத பெருமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லிக் கொண்டே இரு, அதை விட ஒருவனை அதிகபட்சமாக அவமானம் செய்யவே முடியாது என்றார் நபிகளா. ஆனால் என்னால் யாரையுமே இல்லாததை எல்லாம் சொல்லி ஒருவரை புகழவே முடியாது. அதனால்தான் நான் அடிவாரத்திலேயே இருக்கிறேன். எனக்கு யாருக்கும் முதுகு சொரியவும் முடியாது, ஏவல் கோவலாகவும் இருக்க முடியாது. கண்ணாசன் அந்த காலத்தில் எழுதி நான் சின்னஞ்சிறு பிள்ளையாக படிச்ச அந்த கவிதைகள் 2 வரிதான், இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை. இந்த 2 தான் 55 ஆண்டுகளாக நான் பொது வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இவர் எனக்கு உயிர் கொடுத்தார். அவர் சினிமா நடிக்க போயிருன்றார். என்ன டாக்டர் நடிக்க போறீங்களா? இல்ல, கதை, வசனம், டைரக்ஷன், நடிப்பு தொலைந்தது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அவர்கள் எப்படி சொல்வது? நமக்கு உயிர் கொடுத்த வள்ளல் அவர். யோசியுங்கள் டாக்டர், சினிமா உலகம் சரிப்படுமா என்று யோசியுங்கள் என்றேன். இல்லை இல்லை, ரொம்ப சிறப்பாக வருங்க, படத்தின் பெயர் முடக்கருத்தான் என்றார். தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சரி, எடுத்தார். இன்றைக்கு அந்த படம் வரப்போகிறது. சமுத்திரகனி சொன்னது போலதான், நம்ம தங்கர் பச்சான் சொன்னது போலதான், சமூகத்திற்காக நிறைய செய்து விட்டார். சமூகம் அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் இந்த படத்தின் மூலம் அவர் பொருளாதார ரீதியாக நட்டப்படாமல் காப்பாற்றிக் கொள்ளுகிற ஒன்றை சமூகம் செய்தாரு. இதுதான் நான் மாற்றுக நன்றி கடன். சித்த வைத்தியம் பற்றி நான் மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி நான் பிழைத்து வந்தேன். 28 நாட்கள் எனக்கு சோறு போட்டார். என்னை ஒரு தாயை போல் பார்த்து கொண்டார். 2 பிள்ளைகள் என்னை அப்படி பராமரித்தார்கள். வீட்டில் இருப்பது போலதான் அங்கேயும் படித்துக் கொண்டேதான் இருந்தேன். எனக்கு ஒரு மருத்துவமனையில் இருந்தார் போல உணர்வே இல்லை. நான் புறப்படும் பொழுது, என்ன டாக்டர் 28 நாட்கள் இருந்திருக்கிறேன். அப்புறம் ரஜினிக்கு ஃபோன் பண்ணி, இது மாதிரி என்னை காப்பாற்றி விட்டார், நீங்கள் அவரிடம் பேசுங்கள்னு. அவரிடம் பேசி ரொம்ப நன்றி, ஏதாவது நான் செய்யணுமா என்னார். ஒன்றுமே செய்ய வேண்டாயா என்று மறுத்து விட்டார். பிறகு நான் சொன்னேன், என்னால் என்னுடைய சக்திக்கு, ஏனென்றால் சோறு போட்டிருக்கிறீர்கள், வெறும் மருந்து மட்டுமல்ல, 28 நாட்கள் சோறு போட்டு எனக்கு எல்லாம் செய்திருக்கிறீர்கள், ஏதோ என்னால் இயன்றதை கொடுத்து விட்டு போகிறேன் என்றேன். முடியவே முடியாது என்று மறுத்த. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை மருத்துவ உலகத்தில் பார்க்க முடியுமா? அந்த நேரம்தான் 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம் என்று பெரும்பாலான டாக்டர்கள் தோட்டம், துறவு, மாட மாளிகை, கூட கோபுரங்கள் உள்ளவர்களாக மாறியதற்கு கொரோனா தான் காரணம். இன்னொரு கொரோனா வருமா என்று காத்து கொண்டிருக்கிறார். வெட்டியான் இருந்தார் என்றால் மயானத்தில் இன்றைக்கு 10 சாவு வரும் என்றால் அவர் சந்தோஷமாக இருப்பார். ஏனென்றால் 10 சாவு வந்தால் நமக்கு வயிற்று பசிக்கு வழி கிடைக்கும் என்று. ஆனால் இவர்கள் மிக மோசமான மனிதர்கள். மருத்துவ உலகத்தை போன்ற ஒரு இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்கக்கூடிய உலகம் ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய உலகம் தான். சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. விஜயகாந்த் ஒரு படத்தில் எடுத்தது தவறே கிடையாது, கொஞ்சம் கூட மிகையே கிடையாது. செத்து போன பிணத்தை வைத்துக் கொண்டு சிகிச்சை செய்வதாகவே நடித்து லட்சக்கணக்கில் சுரண்டக்கூடிய அளவுக்கு இருதயத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட மலினமான மனிதர்கள் உள்ள மண். இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என்னுடைய மனைவி சித்த மருத்துவத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நான்
முடக்கருத்தான் படம் பார்த்தால் போதாது. என்னுடைய மனைவிக்கு இருதய நோய் வந்தது. முதலில் ஒரு ஸ்டென்ட் வைத்தார்கள். அது கோயம்புத்தூரில் நான் என் மகன் வீட்டிற்கு போயிருந்த பொழுது மயங்கி விழுந்து விட்டால் உடனடியாக கேஎம்சியில் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த கேஎம்சி மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி அவர் எனக்கு நல்ல நண்பர், நல்ல ரசிகர். ஆனாலும் யாரிடத்தும் எதற்காக நான் போய் நிற்க மாட்டேன். ஜெயலலிதா மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம். என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான். நீங்கள் பார்த்தால் அது 2 லட்சம் ரூபாய் ஆயிற்று. ஒரு ஸ்டண்ட் வைப்பதற்கு கரெக்டா 1,98,000 ரூபாய். 1,98,000 ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான், ஒரு நாள் வைத்து மறுநாள் அனுப்பிவிட்டார்கள். என்ன முதலில் கேட்டு விடுவான், ஐயா எப்படி கேஷ் இல்லையா, இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம். இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டு ஆன அந்த அட்டை இருக்கிற அது கொண்டு போனேன். கொண்டு போய் இதை காட்டினேன். பார்த்தான், ஓ சரி, அப்போ 2 லட்சத்துக்கு குறைவில்லாமல் நாம இதை எடுத்துட முடியும். பில்ல பார்த்தா நான் நினைச்சேன் இது என்ன ஒரு 1 லட்சம் போனாலும் நமக்கு ஏதாவது ஆனது இன்னும் 1 லட்சம் இருக்கும். 1,98,000. நான் சொன்னேன், ஏன் டாக்டர் 2,000 விட்டுட்டீங்க? இதுதான் மருத்துவருடைய குணம். சரி ஸ்டென்ட் வச்சோம். 1 வருடம் தான் சுமாரா இருந்தா. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டா. போன பிறகு நான் ஏதோ கதை சொல்ல நினைக்காதீங்க, இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன். என வார்த்தைகளை விரயப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது. என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு. இந்த மருத்துவ உலகத்தை பார்த்தாலே என்றால் அப்பொழுது வீரபாகுவோடு இல்லை, இதுக்கு வீரபாகுவை சந்திப்பதற்கு முன்பு நடந்தது. சித்த மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. உடனே என்ன செய்வது என்று யோசித்தேன். 1999 தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக நின்றபோது மூப்பனார் பொது தலைவர், நான் 5 பொதுச் செயலாளர்கள், நான் KS அழகிரி, பீட்டர் எல்லாம் பொதுச் செயலாளர் இருந்த நேரம். அப்பொழுது இப்போது பாரதி ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே, அவருடைய உரிமையாளர் டாக்டர் நடேசன், அவருக்கு MP-யாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர் என் வீட்டிற்கு வந்தார். என்னிடம் கேட்டார். நான் அதை மூப்பனாரிடம் சொல்லி பிறகு அவர் MP-யாக தேர்தல் நின்றார். நானும் மூப்பனாரும் சென்று அவருக்காக பேசினோம். தோற்று போனார், அது வேறு கதை. உடனே அவர் என் நினைவுக்கு வந்தார். சரி, அங்க போனாலும் ஓரளவு சிகிச்சைக்கு யாரிடமும் இலவசமா எதையும் பற்றி நமக்கு பழக்கம் இல்லை, இருந்தாலும் நம்மை ஏமாற்றி விட மாட்டார் கண்டபடி பணத்தை போட்டு என்று நினைத்து கொண்டு போய் அங்கே சேர்த்துட்டேன். சேர்த்த அடுத்த நிமிடமே அது டாக்டர்ஸ் அந்த முறையான எல்லா பரிசோதனைகள் வரிசையாக ஆரம்பித்து விடுவார்கள். உங்களுக்கு மூக்கு சளி என்றால் கூட ஆரம்பித்து விடுவார்கள். வரிசையாக என்னென்ன டெஸ்ட் இருக்கோ அத்தனையும் பண்ணி ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டு சளிக்கு மருந்து எழுதி கொடுப்பான். அப்படி ஆயிடுச்சு. இப்படி இவர் எல்லாமே எடுத்துட்டு பிறகு என்னை தனியா அழைச்சி, ஐயா இது ரொம்ப சிக்கலான பிரச்சனை, ஒரு 10 விழுக்காடு இவர்கள் பேராலிட்டிக் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த இருதயத்தில் காம்ப்ளிகேட்டடான சர்ஜரியை நாங்கள் செய்ய வேண்டும். ரொம்ப அவங்க மெடிக்கலா என்னென்ன சொல்லணும் மிரட்டுறதுக்கு அத்தனையும் சொன்னாங்க. எனக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர் சிவகுமார், திரையுலகத்திலேயே எனக்கு மிக மிக நெருக்கமான, என் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் சகல தளங்களிலும் என்னோடு எதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனிதர் சிவகுமார். அவர் வீடு அங்கிருந்து பக்கமாக இருந்தது. உடனே நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு, சார் என் மனைவி இங்க மருத்துவமனையில கொண்டு வந்திருக்கேன் பாரதி ராஜாவில், அது ஏதோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்றாங்க, 5 நிமிஷம் இருந்து வந்துட்டேன் அப்படின்னாரு. உடனே பொருள் வந்தாரு, டாக்டர்ஸை பார்த்தாரு. பார்த்து என்ன பிரச்சனை, இல்லை எதுவுமே காம்ப்ளிகேட்டடா இருக்க. அப்படியா, சரி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கலாம்னு நினைக்கிறோம், நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்களா, நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களா எல்லாம். அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார் கொடுத்தாங்க. என்னை அவர் அழைத்து கொண்டு செங்கோட்டு வேலு கொண்டு போனார். அப்போ அப்போலோவில் இருக்கார். அவரிடம் அழைத்து கொண்டு போன அவர் பார்த்தாரு, ரொம்ப சிக்கலாக தான் இருக்குங்க, இதை நான் கூட பண்ண முடியாது, கிரிநாத் தான் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னார்.
அவர் கிரிநாத் வந்து ரொம்ப 50,000 பேருக்கு மேல செய்தவர். அப்போ அவர் மிகப்பெரிய ஆட்களுக்கு தான் அப்பொழுது அவர் செய்வார். அவரும் கிரிநாத்திடம் போனோம். இந்த கதையை பெருசா நான் சொல்ல விரும்பல. இது நடந்தது. அவளுக்கு பைபாஸ் பண்ணணும், வால்வும் ஒண்ணு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிறகு என்ன பண்றது எனக்கு ஒன்றும் தெரியல. உடனே நான் என்ன பண்ணேன், என்ன தனியாக சிவகுமார் கூப்பிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். போயிட்டு காஃபி விடியா முதல்ல அவரே காஃபியை கொண்டு கொடுத்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் வந்து அந்த அவர் மேலே டேபிள் மேலே வச்சாரு. என்ன சார் இது, என்ன அப்போலோவில் சேர்த்துக்கிறையா, இப்போதுலேருந்து டெய்லி உன்னை 50,000 கொடு 1,00,000 ஒன்று கேட்டுக்கினே இருப்பான், எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இந்த 1,00,000 நீ எடுத்துன்னு போகணும். சார் நாம் கடைசி வரைக்கும் நண்பர்களாக இருப்போம், எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் எதையும் யாரிடத்தும் பெற்று பழகாதவன் நான். அதனால இது வந்து எனக்கு உதவி இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கீங்க, அதோட அப்புறம் என்ன பண்ணுவேன், அது எப்படியோ நான் செய்யறேன், நீங்க தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்னு நான் வந்துட்டேன். அது பெரிய கதை. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் வரிசையாக வந்து பணத்தை கொண்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் என்னையா பண்ணுவேன்னு எதையுமே செஞ்சுக்கல. என்னுடைய மகனும் மகளும் எப்படியோ இருப்பதையெல்லாம் விற்று ஒரு வழியாக என் மனைவிக்கு உண்டான அந்த சிகிச்சை முடித்து அழைத்து கொண்டு வந்தார். 1 வருஷம் தான் ஆச்சு. அலோபதி ட்ரீட்மெண்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதா சொல்ல 1 வருஷம் ஆச்சு. மறுபடியும் அவன் மயக்கம் போட்டு வந்துட்டான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா, டாக்டர் சிவகடாட்சம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவரிடம் போகணும். அவர் சொன்னார், கோபால் முருகன் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு இளைஞர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அந்த இளைஞர் உங்களுக்கு வந்து நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி நீங்க அவரை போய் பாருங்கன்னாரு. சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒழுக்கத்திற்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் எதையாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இவருடைய மனைவிக்கு நீங்க விசேஷமா கவனம் செலுத்தி சிகிச்சை பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். பிறகு அவர் வந்து பார்த்தார், வால்வு போயிடுச்சியா, அதனால ஒரு வால்வு மாத்தணும். என்ன டாக்டர் பண்ணணும்? அப்ப காவேரி ஹாஸ்பிட்டல் தான் அவர் இருக்கார். ஹாஸ்பிட்டல் என்பது பெருமைக்குரியதில்லை, டாக்டர் இருக்கிறதை பொறுத்து தான் ஹாஸ்பிட்டலுக்கு பெருமை. எவ்வழி ஆடவர் நல்லை அவ்வழி நல்லை வாழிய நிலனே ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரி டாக்டரை பொறுத்து ஹாஸ்பிட்டல். அவர் காவேரியில் இருந்தார். அதனால போய் பார்த்த பிறகு வந்து ஏன் மெட்டாலிக் வால்வு தான் வைக்கணும், இந்தியன் வால்வுனா 2 வருஷம் கூட தாங்காது, அது பெல்ஜியத்திலேருந்து வரவழைக்கணும். அப்படியே டாக்டர், என்ன ஆகும்? அப்படியே வந்து ஒரு 22 லட்சம் ரூபாய் ஆகையான்னாரு. 22 லட்சமா? என்ன டாக்டர் சொல்றீங்கன்னு. ஆமாய்யா, கட்டாயம் ஆகும், அப்பதான் அம்மாவை நீங்க பிழைக்க வைக்க முடியும். அப்ப வந்து நானும் ரஜினியும் வாரத்தில் 3 நாளாவது தொடர்ந்து உட்கார்ந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த நாட்டையே திருத்தறதுக்காக பேசினேன். இந்த நேரம் அது ஆச்சுங்களா. அப்போ நான் காவேரியில் இந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சிருக்கேன். ரஜினி லைன்ல வந்தாரு. ஐயா, நம்ம இன்னைக்கு மாலையில பார்க்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் இன்னைக்கு காவேரி மருத்துவமனை. என்ன ஆச்சு? என் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இதை வால்வு மாத்தணும். ஐயா, வால்வு மாத்தணும்னா ரொம்ப அதிகமான செலவாகுமே, அது ரொம்ப 20-22 லட்சம் ரூபாய் ஆகும். ஆமையா, ஒரு 22 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றேன். நீ தயவுசு தப்பா நினைக்காதீங்கய்யா, உங்களை பற்றி எனக்கு தெரியும், இது முழு செலவு நான் ஏத்துக்கிறேங்க, நானே பண்ணிடுறேன். வேண்டாங்க, லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். நம்ம கடைசியில் நண்பர்களா இருப்போம். யாரிடத்தும் எதையும் பெற்று எனக்கு பழக்கம் இல்லை. அப்ப என்னையா பண்ணுவீங்க? என் மகன் வந்து இந்த பல்லடத்துல ஒரு சின்ன பிளாட் ஒன்று வச்சிருக்காங்க, அம்மாவை காப்பாத்துறதுக்கு பொறுப்பு அவனுக்கு இருக்கு, அவன் அதை வித்துருவான், விற்று இதை ஒழுங்குபடுத்திடுவோம், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயா, யாரிடம் அந்த மகன் வித்துட்டாரோ சொல்லுங்க, அவருன்னு பேசி நான் மறுபடியும் வாங்கி கொடுத்துறேன். ஏதோ உங்க மகனுக்கு இருக்கிறது ஒரு சின்ன பிளாட்ன்றீங்க, அது ஏன் எனக்கு இறக்கணும்? இல்லையா, நன்றியே, இதை பத்தி மறுபடியும் பேச வேண்டாங்க, நீங்க சொல்லி நான் மறுக்கிறதாக விட்டுருக்கீங்க. ரியாஸ் இங்க இருக்காரு, ரியாஸ் இருக்காரு, பிஆர்வா. அப்போ பிறகு அது வந்து நடந்தது. என் மகன் அந்த ஒரு சின்ன வீடு ஒரு 500-600 சதுரடி பல்லடம் பக்கம் வச்சிருந்தான், அதை வித்து கொண்டு வந்து சரியாக்கிட்டோம். அலோபதி ஆச்சா. நான் என்ன நினைச்சுன்னு இருக்கேன், ஓ நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு, பைபாஸ் அப்போலோவில்.
இப்போ வந்து வால்வும் மாத்தியாச்சு, இனி கவலையே கிடையாது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். 2 ஆண்டு தான் ஆச்சு, மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னக்கா டாக்டர் கோபால் முருகன் எங்க இருக்காருன்னு கேட்டா, அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ. சரி, நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். அது ஆனா இப்போ அந்த கோபால் முருகன் இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன். அந்த காவேரி ஹாஸ்பிட்டல்ல 22 லட்சத்துக்கு மேல பில்ல போட்டாங்க. போட்டதே இவர் இங்கேருந்து போனை போட்டாரு. டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு. 1,40,000 ரூபாய் உங்களுக்கு போட்டு, அந்த 1,40,000 ரூபாய் எடுத்துருங்கன்ட்டார். 1 பைசா அவர் வாங்கல, 1 பைசாவும் வாங்காம எனக்கு அவர் அந்த சிகிச்சையை செய்தார். அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை. இப்ப திரும்ப அவரையே தேடி எம்ஜிஎம் போனா அவர் பார்த்துட்டு, கொஞ்சம் பிரச்சனை இருக்கே அவங்களுக்கு, கொஞ்சம் ஆன்ஜியோ பண்ணிட்டா நல்லது. என்ன டாக்டர் ஆகும், அது ஒரு பேக்கேஜ், அது ஆன்ஜியோ பண்ணா ஒரு 60,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு. சரி, எப்படியும் சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம், 4 நண்பர்கள் உதவியோட பண்ணலாம் அப்படின்னு. சரி டாக்டர், நீங்க ஆன்ஜியோ பண்ணுங்கன்ட்டு இவரை அழைச்சும் போயிட்டேன். ஆன்ஜியோ நடத்திட்டு அந்த தனியா கூப்பிட்டாரு. அவர் நல்ல டாக்டர், எனக்கு அதை குறையே இல்லை. அவர் சொன்னாரு, ஐயா மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சு. இப்பதான் 2 ஆண்டுகள் தானே, அதுக்கு மறுபடியும் வாழ்வு கெட்டு போச்சுன்றீங்க. நான் வாழ்நாள் போறேன், நீ பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். அப்படி இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திர மாதிரி தாங்க. ஒரு ஸ்பேர் பார்ட், ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க, இல்லை ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்பேர் பார்ட் போயிடுச்சுன்னா இன்னும் போடுவீங்க, அது கொஞ்ச நாள் ஓடும், அப்புறம் போனால் மறுபடியும் போடணும். அப்படியா, அப்போ என்னையா பண்ணணும், ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வால்வ் இருக்கியா, அதை பண்ணோம்னா 10 வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னாரு. அப்படின்னா எவ்வளோ ஆகும் டாக்டர், எனக்கு அனுபவம் இருக்குல்ல, 22 லட்சம். எவ்வளோ ஆகும் டாக்டர், இப்படி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் சேர்த்தா ஒரு 40 லட்சம் ஆகும் யான்னார். இப்பதான் சித்த மருத்துவத்துக்கு வரேன். உடனே நான் சொன்னேன், டாக்டர் கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, லிட்டரலி ஸ்பீக்கிங் ஐ ஆம் அ பெனிலெஸ் பர்சன். I cannot afford to pay such huge amount. You kindly discharge her in the evening itself. என்ன இவ்வளோ சீரியஸாக இருக்கு, நீ இப்போ இட்ஸ் enough. You kindly discharge her. சாயந்தரம் ஆக்ஷன் வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். இரவு பூரா தூக்கம் இல்லை. நமக்காக ஒரு 40 ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவள், எந்த விதமா ஒரு வரட்டு மனிதனுக்கு, அவளுக்கு என்ன கரம்பட்டதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. ஆனா எல்லாவற்றுக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவள், அவளை காப்பாற்றுவதற்கு ஒரு நம்மளே 4 காசு இல்லை. இந்த மாதிரி 40 லட்சம் 60 லட்சம் தான் எங்க போறது. இரவு பூரா தூங்கல. 6 மணி இருக்கும், காலையில எழுந்து அப்போ வந்து எனக்கு வீரபாக தெரிஞ்சுட்டா உடனே வீரபாவை பார்த்திருப்பேன். எனக்கு அப்பெல்லாம் அவர் இது இல்லை. வந்து உட்கார்ந்துட்டு இப்படி யோசிக்கிறேன். இதெல்லாம் நீங்க சிலவற்றையெல்லாம் நம்பித்தான் தீரணும். அமானுஷ்யமான செயல்கள் நடக்கின்றன சொல்லும் பொழுது, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன் ஆங்கிலத்திலே ஒரு ப்ராவர்ப் உண்டு. உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட வந்து அதிசயமா இருக்கும். நம்ப முடியாத கதையை விட அதிசயமா இருக்கும். நான் உட்கார்ந்து அப்படியே பார்த்தேன்னு ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்டு நேரில் உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு ஃபோன் வந்தது. ஏன்னா எடுத்தேன். ஐயா, நான் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சித்தர் பேசுறேன். என்னையா சொல்லுங்க ஐயா. உங்களுடைய வாழ்வே ஒரு மந்திரம் படிச்சையா. திருமந்திரத்துல உள்ள 3000 பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்க கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்தை 3-4 முறை படிச்சுட்டேயா. நான் ரொம்ப வியந்து போனேன். நீங்க இன்னும் 100 வயது வாழணையா, உங்க மனைவி 100 வயது வாழனேன். எனக்கு நானே என் மனைவியை காப்பாத்துக்கு வழி என்னன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறேன். நீ என்ன போய் 100 வயது வாழணும்னு சொல்லி நான் கொஞ்சம் சலிப்போட சொன்னேன். என்னையா உங்க மனைவிக்குனாரு. இப்போ உனக்கும் நடந்து சொன்னேன். ஐயா, உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்படுறது தான் நினைச்சா வருத்தமா இருக்கு. என்னையா பண்ணணும்? நான் சொல்றது நம்பிக்கையோடு செய்வீங்களா? சொல்லுங்க, செய்யறேன். 10 ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சையை நான் சொல்றேன், செய்வீங்களா? கட்டாயம் செய்யறேன். 10 செம்பருத்தி பூவை அன்றாடம் வாங்கிக்கங்க. அந்த 10 செம்பருத்தி பூவை 2 குவளை தண்ணீர்ல போட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு ஒரு 10 மிளகு அதுல போடுங்க. மருத மர பட்டைன்னு நாட்டு மருந்து கடையில தூளே விற்பான்,
அதில் ஒரு போடுங்க, அதை வந்து காய்ச்சுங்க, 2 டம்ளரை 1 டம்ளர் ஆக்குங்க, காலையில குடிக்க சொல்லுங்க. சங்கு புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது. அதை ஒரு 10 பூவை எடுத்து மிக்சியில அரைச்சி சொல்லுங்க. அவ்வளவுதான் ஐயா. இந்த நிமிஷம் 40 லட்சம் ரூபாய் நான் கொடுத்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும் தெரியாது. இப்ப என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய 8-9 மாதம் ஆகிறது. அவ படுக்கை விட்டு எழுந்திருக்க மாட்டான். முன்ன அலோபதியில லட்சக்கணக்கில் கொடுத்த போதும் இப்ப வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது இங்க நடக்கிற நிலையில இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா. இந்த ஆரோக்கியத்தை 10 ரூபாயில நான் பெற்றேன். 10 ரூபாயில இப்போ செம்பருத்தி பூ தான் கொடுக்குறேன், அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்குறேன். நல்லா இருக்கா? அப்போ இந்த மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது. அந்த மருத்துவம் நம்ம தங்கர் சொன்ன மாதிரிதான். ஒரு மரம் என்றால் மரத்தினுடைய வேர், அதனுடைய பட்டை, அதனுடைய பூ, அதனுடைய கிளை, அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. மனிதனை படைத்து நீங்க இறைவன் நினைத்தாலும் சரி, இயற்கை நினைத்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும். ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்க. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்துறோம். இயற்கையை நாம முழுவதுமாக அதை எதிர்த்து நாம அழிவு ரீதியாக நாம் இயங்குவதால் தான் இத்தனை சிரமங்களும். அதனால என்ன சொல்றேன்னா, நான் இன்றைக்கு ஓரளவு சிக்கல் இல்லாமல் என்னை போன்ற எளியவர்கள், ஏழ்மையில் இருப்பவர்கள், எந்த விதமான வசதி வாய்ப்பும் இல்லாதவர்கள், மிக மோசமான நோய்க்கு ஆளானாலும் மிக மிக குறைந்த பணத்தை வைத்துக் கொண்டு உயிரையே காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அரிய சிகிச்சையாக நமக்கு கிடைத்திருப்பதுதான் சித்த மருத்துவம். அந்த சித்த மருத்துவத்தின் சிகரத்தை தொட்ட மனிதன் தான் வீரபாகு. கண்ணெதிரில் நான் பார்த்தேன். நான் வந்து இவரிடம் இருந்து விடை பெற்றுக் கொண்டு டிஸ்சார்ஜ் ஆக போறேன். அப்ப அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, வரவழைச்சு உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்னாரு. கணவனும் மனைவியும் வந்தாங்க. என்ன அவர் சொன்னாரு, ஐயா என் மனைவிக்கு புற்றுநோய். அப்போலோவிலிருந்து 1000 மருத்துவமனைகள்ல பல லட்சம் ரூபாயை நான் இழந்துட்டேன். என் மனைவி சொல்றா, எனக்கு நீங்க சிகிச்சை செய்து பூரணமாக புற்றுநோயிலிருந்து விடுவிக்கணும்னு கூட இல்லை, எனக்கு வலி இல்லாம கொஞ்ச நாள் சாகிற வரைக்கும் வச்சிருந்தா போதும் அப்படின்னு அவ போராடுவாயா. ஆனா வலியோடு தான் அவ வாழ்க்கை நடக்கு. இதுல ஈரோட்டில் இவரிடம் சிகிச்சை பெற்று பலன் அடைந்த ஒருவர் சொல்லி நான் இப்பொழுது அப்போலோல இருந்து இடம் மாறி இங்க வந்திருக்கேன். முந்தா நாள் தான் வந்து சேர்ந்தேன். 2 நாள் ஆகலையா அந்த அம்மாவுடைய வலி முழுவதும் போயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. அந்த அம்மாவே கேட்டேன், வலியே இல்லையா? அப்போ தீர்க்க முடியாத நோய்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர். இப்ப சமீபத்துல எனக்கு ஒரு நெருங்கிய நண்பருடைய மனைவி, அவங்க வந்து என்னென்னோ வைத்தியம் பண்ணாங்க. காலெல்லாம் வீங்கி போச்சு, கையெல்லாம் வீங்கி போச்சு, முகமெல்லாம் இதாகி போயிட்டு அப்படி நிமிர முடியல, உட்கார முடியல, குனிய முடியல. ரொம்ப பயந்துட்டாங்க இந்த அம்மா. கடைசியில என்னன்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு போய் 2 நாள்ல 43,000 ரூபாய் பில்ல போட்டான். அந்த கடை நான் போய் சொன்னேன், அம்மா நீங்க இந்த 2 நாள்ல என்ன பண்ணீங்க? இல்ல வைரல் ஃபீவர்னு சொல்றாங்க. சொல்லிட்டான்ல, முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க. ஏன்னா நான் நிறைய பட்டிருக்கேன். இந்த 43,000 புறப்படுங்க, இல்லைன்னா உங்களை இப்படியே உட்கார வச்சு ஒரு 34 மாசம் வச்சு ஒரு 20 லட்சம் ரூபாய் வாங்குவான் அப்படின்னு அழைச்சு வந்து, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போறீங்களா? சொல்லுங்க ஐயா, நான் டாக்டர் வீரபாகு உங்களை அழைச்சு போறேன். அவங்களையும் அவர் கணவரையும் அழைச்சு விட்டேன். ஒரே வாரம் தான் அந்த அம்மா கம்பீரமா பழைய நிலையில எழுந்து நடந்து சிக்கனாவது குனியாவது எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உலகத்துக்கு வந்திருக்காரு. அதுதான் எனக்கு என்னென்ன திரைப்படங்கள் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. அப்படி கோவம் தான் நான் ரஜினிகாந்தை பயன்படுத்தி அரசியல் மாற்றத்தை பண்ணிட முடியாதான்னு நான் போய் நினைக்கிறேன்னா எப்படி? ஆனா இன்னைக்கு என்ன,
300 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தாதான் தியேட்டருக்கே போறான் இல்லையா? பிரம்மாண்டமான படங்களின் மூலம் என்ன கொடுத்தீங்க? நான் ரஜினியிடமே சொல்லிட்டு வந்தேன், சார் நீங்க எத்தனை படம் வேணா நடிங்க, ஆனா ஒரு முள்ளும் மலரும் மாதிரி மீண்டும் நடிக்க பாருங்க. ஒரு 6லிருந்து 60 வரை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க பாருங்க. எங்கேயே கேட்ட குரல் ஒரு படம் நடிச்சீங்களே, அதுல கடைசியில இந்த அம்பிகாவை வந்து பாப்பீங்களே, என் கண்ணு முன்னாலே இருக்கு. அது மாதிரி படம் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன காலத்தால நிக்காது சார்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். யோசிச்சு பாருங்க. இப்ப கமலஹாசன் நீங்க அபூர்வ ராகங்கள் படங்கள் இப்ப போய் பாருங்க. ஒண்ணுமே இல்ல, பாலச்சந்தர் எடுத்த ரஜினி கமலஹாசன் எடுத்த அவர்கள் படம் பாருங்க. இதெல்லாம் எத்தனாயிரம் கோடி பட்ஜெட்ல எடுத்த படங்க. ரொம்ப சாதாரண பட்ஜெட்டில் சிறப்பாக எடுத்த படங்கள்லாம் சிறப்பா நடந்திருக்கு. இந்த விஜயன் நடிச்ச படங்கள்லயே இந்த பூவை உனக்காக, காதலுக்கு மரியாதை, இந்த படங்களை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஸ்டார் ஆனாரு. ஆனா அந்த படம் தான் நிக்கும். இதெல்லாம் எப்படி நிக்கும்? சம்மட்டி எடுத்து மண்டையே அடிச்சு போலகிற மாதிரி இதோட அந்த காட்சியை காட்டினார். வீரபாகுக்கு இது மாதிரி ஆனாரு. ஒரு பாட்டு தமிழ்நாடு போல கொண்டு போச்சு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு. அந்த ஒரு பாட்டு கிராமம் வரைக்கும் திமுக கொண்டு போய் சேர்த்தது. இன்னைக்கு என்ன பாட்டா வருது? முக்கலும் முனகலும், நீ லவ்வரியா நான் லவ்வரனான்னு ஒரு பாட்டு போடுறான். என்னதான் எழுதுறீங்க கேட்டா, கண்ணதாசன் எழுதும்போது ஒரு பாட்டுக்கு அதிகபட்சம் வாங்கியது 5000 ரூபாய் தான். இப்ப எந்த கிறுக்கலுக்கும் ₹1,00,000 மேலதான் பாட்டு எழுதுறான். என்ன பண்றீங்க? உங்களுக்கு சமூக பொறுப்பே கிடையாதா? இந்த சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனையே உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் என்ன மனிதர்கள் என்று கேட்கிறேன். எப்படியாவது பணத்தை சம்பாதிப்பதுதான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய நோக்கம் என்றால் இதை விட வேறு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழலாம் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். பணம் என்பது என்னையா? அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. அது அயோக்கியரிடம் இருக்கும், யோகியரிடம் இருக்கும். பிறகு என்ன? யோகியரிடம் மட்டும்தான் பணம் இருக்கும் என்றால் பணம் தொழுகைக்குரியது. ஆனால் அந்த பணம் எல்லா அயோக்கியர்கள் கையிலும் இருக்கும் என்ற போது அதற்கு என்ன மரியாதை என்கிறேன்? ஒரு கட்டம் வரைக்கு தானே பணம். உன்னுடைய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்கிற வரையில் தான் அது பணம். உன் தேவைகளை நிறைவேற்றிவிட்ட பிறகு அது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை என்ன செய்யணும் நீங்க? நான் எனக்கு வீடு வேணும் கிடைச்சிருச்சு, கார் வேணும் கிடைச்சிருச்சு, என்னென்ன வசதி வேணும் எல்லாம் கிடைச்சிருச்சு, அது வரைக்கும் அது பணம். அதற்கு மேல எனக்கு எந்த புதிதாக தேவை இல்லை என்றால் என்னிடம் இருப்பது வெற்று காகிதம். அந்த காகிதத்தை மீண்டும் பணமாக்க வேண்டும் என்றால் இல்லாதவனுக்கு கொடுக்கிற போதுதான் அந்த காகிதம் மறுபடியும் பணமாகும். எனவே எங்கே ஏழை, எங்கே அனாதை, எங்கே அகதி, எங்கே நோயுற்றவன், எங்கே கல்வி அறிவற்று கிடப்பவன் தேடி தேடி கொடுக்க வேண்டும். நான் வீரபாகு இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம், அவர் வருவார் காலையில் என்னோட பேசிட்டு இருப்பார். நான் அந்த மருத்துவமனையில் 28 நாள் இருந்த போது ஒரு நாள் அவர் சொன்னார், வியந்து போனேன், இந்த மனிதனுக்குள்ள எப்பேற்பட்ட மனிதநேயம். அவர் முக்கியமான நடிகர்களை பற்றி எல்லாம் அப்படியே பேசிகிட்டே வந்தார். சொன்னார், ஐயா இந்த நடிகர்கள் எல்லாம் 100 கோடி 150 கோடின்னு வாங்குறாங்களே, வாங்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குற போதே 10 கோடி ரூபாய் ஏழைகளுக்கு, அவர்கள் கல்விக்காக, அவர்கள் மருத்துவத்துக்காக, இப்படி ஏதாவது ஒரு சமூக பயன் பெறுவதற்கு ஒரு படத்தில் நீ 100 கோடி வாங்குற. 100 கோடியில் 90 கோடியை வைத்துக்கொள். 10 கோடியை நீ சமூக மக்களின் நலனுக்காக கொடுத்தால் உன்னை உலகம் பாராட்டுமே. அதுதானே ஒரு உன்னதமான வாழ்வாக இருக்க முடியும் என்று சொன்ன வீரபாகு இது போன்ற படங்களில் வெற்றி பெற்றால், வெற்றி பெற்று பெரும் பணத்தை ஈட்டுவதாகவே வைத்துக் கொள்கிறார். அப்படி ஈட்டினால் அவர் சொன்னதை செய்வார். அவர் சித்த மருத்துவத்தில் சாதித்தது போலவே இந்த திரை உலகத்திலும் அவர் சாதித்து வெற்றியாளராக வந்து இந்த சமூகத்திற்கு இயன்ற வரையில் பயன்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடிக்கடி உங்கள் பேச்சை நாங்களும் கேட்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறோம். இப்போது படக்குழுவினருடன் ஒரு நினைவு பதிவுகளாக ஒரு புகைப்படம். சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வரவும். ஐயா மேடைக்கு வரவும்.
நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், 2 minutes. வீடியோ ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க, ஜஸ்ட் 1 minute. இதுல அதலக்காய், மல்லிக்கீரை, அது நீங்களே சொன்னீங்கன்னா தான் சார் நல்லா இருக்கும். நண்பர்களே, நம்ம சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போற்றுவதற்கு பதிலாக நம்ம கிராமங்கள்ல எளிதாக கிடைக்கக்கூடிய அதலக்காய்னு ஒரு காய் நீங்க சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கீரை, மகிழிக்கீரைன்னு ஒரு கீரை. இந்த கீரை வந்து கிராமங்கள்ல சும்மா கிடக்குது. நம்ம இந்த செயற்கை ரசாயனங்கள் போட்ட அந்த மாதிரி கீரைகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலா நம்ம கிராமங்கள்ல வீட்டை சுத்தி இந்த மாதிரியான கீரைகளை சாப்பிட்டோம்னா இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதுல அதலக்காய்னு ஒரு காய், நீங்க இப்ப சாப்பிட்ட காய் இதுதான் அந்த காய். அதனால நம்ம இந்த பொன்னாடை எல்லாம் போட்டாம இத அவர்களுக்கு என்னுடைய ஒரு பரிசாக நான் அவர்கள் இதை சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றி. அவர்களுக்கு சகோவுக்கு 2 பை வேணுமா? இந்த காய் குறிப்பா விருதுநகர் ஒரு ஊர்ல இருந்து வர வச்சிருக்காங்க இன்னைக்கு டாக்டர். இது அந்த மாவட்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு காய். பை எனக்கு ஒரு பை எடுத்து வைங்கப்பா. நமக்கெல்லாம் இன்னொரு நாளைக்கு டாக்டர்கிட்ட சொல்லி வர வைப்போம். சார் நீங்க நடுவில் படத்தோட டீம் வேற யாராவது கீழே இருக்கீங்களா? வந்திருந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த விழாவுக்கு வருகை தந்த பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மற்றும் யூடியூபர்ஸ் மற்ற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. திரு ரியாஸ் சார் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி.